பிறந்து விண்ணையும் தாண்டி வீட்டிற்கு திரும்பிடும் நேரமே பாபா வந்தாயே பூமியில். ஓம் சாந்தி. 11/8/2024 காலை முரளி. அவ்யக்த பாப்தாதா ரிவைஸ் கோர்ஸ் 4/2/2001 மதுபன். समय प्रमाण स्वराज्य अधिकारी बन सर्व रूहानी साधन तीव्र गति से कार्य में लगावो. சமய பிரமாணம் சுய ராஜ்ய அதிகாரியாக இருந்து அனைத்து ஆன்மீக சாதனங்களையும் தீவிர கதியின் மூலமாக காரியத்தில் கொண்டு வாருங்கள். ओम शांति. आज बाप दादा विश्व के सर्व तरफ के अपने स्वराज्य अधिकारी बच्चों की राज्य सभा देख रहे हैं. இன்று பாப் தாதா உலகில் உள்ள அனைத்து தரப்பிலிருந்தும் தன்னுடைய சுயராஜ்ய அதிகாரி குழந்தைகளின் ராஜ்ய சபையை பார்த்து கொண்டு இருந்தார். हर एक स्वराज्य अधिकारी पवित्रता की लाइट के ताजदारी. ஒவ்வொரு சுயராஜ்ய அதிகாரியும் தூய்மையின் ஒளி கிரீடம் அணிந்திருந்தார்கள். अधिकार की स्मृति के तिलकदारी. அதிகாரம் எனும் அதாவது சுயராஜ்ய அதிகாரம் எனும் நினைவின் மூலமாக திலகதாரியாக இருந்தார்கள். अपने अपने ब्रुकुटी के अकाल तख्त नशीन दिखाई दे रहे हैं. அவரவர் நெற்றியில இந்த இரு புருவங்களின் மத்தியில அகால் தக்த் என்று சொல்லக்கூடிய இரு புருவங்களின் மத்தியில் ஆத்மா வீற்றிருப்பதை பாபா பார்த்தாரு. எப்படி பார்த்தாரு? ஸ்வராஜ்ய அதிகாரி, தூய்மையின் ஒளி கிரீடதாரி, மேலும் சுயராஜ்ய அதிகாரியின் நினைவு எனும் திலகதாரி. இது எல்லாமே பாபா பார்க்குறாரு. इस समय जितना स्वराज्य अधिकार अनुभव करते हो उतना ही भविष्य विश्व राज्य अधिकारी है ही है. இந்த சமயத்தில் எந்த அளவிற்கு சுயராஜ்ய அதிகாரம் என்பதை அனுபவம் செய்கின்றீர்களோ அந்த அளவிற்கு எதிர்காலத்தில் உலக ராஜ்ய அதிகாரியாக அவசியம் இருப்பீர்கள். மே கோன் वा मेरा भविष्य क्या, वह अब के स्वराज्य की स्थिति द्वारा स्वयं ही देख सकते हो. நான் யார், மேலும் என்னுடைய எதிர்காலம் என்ன, இந்த விஷயங்களை சுயராஜ்ய அதிகாரி எனும் ஸ்திதியின் மூலமாக ஸ்வயம் உங்களால் பார்க்க முடியும். நான் யார், என்னுடைய எதிர்காலம் என்ன. बाप दादा हर एक बच्चे के सदा स्वराज्य की स्थिति को देख रहे थे. बाप दादा ஒவ்வொரு குழந்தையையும் சதா சுயராஜ்ய அதிகாரி எனும் ஸ்திதியில் பார்த்து கொண்டே இருந்தார். निरंतर हर कर्म करते हुए, நிரந்தரமாக ஒவ்வொரு செயலையும் செய்து கொண்டு இருந்தாலும் लौकिक अलौकिक कार्य करते हुए स्वराज्य अधिकारी का नशा
कितना समय और किस परसेंटेज में रहता है. மேலும் இதையும் பார்த்தாரு. லௌகீக மற்றும் அலௌகீக காரியத்தை செய்து கொண்டே இருந்தாலும் சுயராஜ்ய அதிகாரி எனும் நஷா எவ்வளவு சமயம் மற்றும் எவ்வளவு பர்சன்டேஜில் இருந்தது என்றும் பார்த்தாரு. क्योंकि कई बच्चे अपने स्वराज्य के स्मृति को संकल्प रूप में याद करते हैं. ஏனெனில் சில குழந்தைகள் தன்னுடைய சுயராஜ்ய அதிகாரி எனும் நினைவை சங்கல்ப ரூபத்தில் நினைவு செய்கின்றார்கள். मैं आत्मा अधिकारी हूँ एक है संकल्प में सोचना. நான் ஆத்மா சுயராஜ்ய அதிகாரி ஒன்று எண்ணத்தில் நினைப்பது. बार बार स्मृति को रिफ्रेश करना मैं हूँ. அடிக்கடி என் நினைவின் மூலமாக நம்மளை நாமளே ரெஃப்ரெஷ் பண்ணிக்கிறது. நான் சுயராஜ்ய அதிகாரி ஆத்மா, நான் ஆத்மா, நான் இந்த உடலுக்கு அதிகாரியான ஆத்மா, நான் ராஜா ஆத்மா அப்படின்னு நம்மளை நாமளே நினைவின் மூலமாக ரெஃப்ரெஷ் பண்ணுறது. दूसरा है अधिकार का स्वरूप में स्वयं को अनुभव करना. ரெண்டாவது நான் சுயராஜ்ய அதிகாரி அப்படின்றத ஸ்வரூபத்தில் ப்ராக்டிக்கலாக சுயம் தன்னிடத்தில் அனுபவம் பண்ணுறது. அவர் इन कर्मेंद्रियों द्वारा कर्मचारी मन बुद्धि संस्कार रूपी सहयोगी साथियों पर राज्य करना अधिकार से चलाना. மேலும் இந்த ரெண்டாவது விஷயம் கவனிங்க. மேலும் இந்த கர்ம இந்திரியங்கள் ரூபமான 5 ஐம்புலன்கள்னு சொல்கிறோம் இல்லையா, இந்த ஐம்புலன்களை மனம் புத்தி சன்ஸ்காரம் எனும் சகயோகி சாத்தி மூலமாக ராஜ்யம் செய்வது. இந்த சகயோகி சாத்தி யாருன்னா மந்திரிங்க. 3 மந்திரிங்க இருக்கிறாங்க, மனசு புத்தி சுபாவம். ஆத்மா ராஜா. இப்போ ஆத்மா ராஜா தன்னுடைய மந்திரிங்க மூலமாக, அதாவது மனம் ஆத்மா எனும் ராஜா தன்னுடைய மந்திரிகளான மனம் புத்தி சுபாவம் இதன் 3இன் மூலமாக கர்ம இந்திரியங்களை ஐம்புலன்களை ஆட்சி செய்வது. இதுக்கு பேர் தான் சுயராஜ்ய அதிகாரி என்று சொல்லலாம். जैसे आप सभी बच्चे अनुभवी हो कि हर समय बाप दादा श्रीमत पर चला रहा है. மேலும் குழந்தைகளாகிய நீங்கள் அனுபவசாலிகள். அதாவது ஒவ்வொரு சமயமும் பாப் தாதா ஸ்ரீமத் படி நம்மை வழி நடத்தி கொண்டு இருக்கின்றார். और आप सभी श्रीमत प्रमाण चल रहे हो. மேலும் நீங்கள் அனைவரும், அதாவது நாம் அனைவரும் இறைவன் காட்டும் வழிப்படிதான் நடந்து கொண்டு இருக்கின்றோம். இதில் நம்மளுக்கு அனுபவம் இருக்குல்ல. चलाने वाला चला रहा है, चलने वाले चल रहे हैं. நம்மை வழி நடத்தி கொண்டு செல்லக்கூடிய இறைவன் வழி நடத்தி கொண்டிருக்கின்றார் ஸ்ரீமத் மூலமாக. நாம் அவர் காட்டும் வழிப்படி நடந்து கொண்டு இருக்கின்றோம். ऐसे हे स्वराज्य अधिकारी आत्माएं, क्या आपके स्वराज्य में आपकी सर्व कर्मेंद्रियां अर्थात कर्मचारी आपके मन बुद्धि संस्कार सहयोगी साथी सभी आपके ऑर्डर में चल रहे हैं.
அதனால் பாபா சொல்கிறாரு, ஹே ஸ்வராஜ்ய அதிகாரி ஆத்மாக்களே, உங்களுடைய சுயராஜ்யத்தில் அனைத்து கர்ம இந்திரியங்களும், அதாவது கர்மச்சாரி அப்படின்னு சொல்கிறது எதை குறிக்குதுன்னா மந்திரிங்க. கர்மச்சாரின்றது மந்திரிங்க. கர்ம இந்திரியங்கள் அப்படின்றது ஐம்புலன்கள். அப்போ கர்மச்சாரி அப்படின்னு சொல்லக்கூடிய மனசு, புத்தி, சுபாவம், இவங்க உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறாங்க. ஏன்னா ஆத்மா ஒன்று நினைக்குது, ஒரு விஷயத்தை செய்ய போகுதுன்னு வச்சுக்கோங்க. ஒரு எக்ஸாம்பிள், ஆத்மா இப்போ பாபாவுடைய ஞானத்தை சொல்லணும்னு மனசில் தாட்டு வருது. புத்தி சொல்லுது, ஓகே சொல்லிடலாம். சன்ஸ்காரத்தில் பாபா பற்றிய ஞானம் ஞாபகத்தில் வருது, ஆழமாக ரெக்கார்ட் ஆகிருக்கு இல்லையா? அவரோட பேர் என்ன, உருவம் என்ன, குணம் என்ன, அவர் எங்கேருந்து வந்திருக்கிறாரு, எந்த வேலை பண்ணிகிட்டு இருக்கிறாரு, அவர் அவருடைய அறிமுகத்து ஞாபகத்தில் வருது, சுபாவத்துலேருந்து எமர்ஜ் ஆகுது. இப்போ புத்தி ஓகே ஆகிடுச்சு, மனசுலேருந்து தாட் வந்துருச்சு. இப்போ இது மூணுமே ரெடி ஆனதுக்கப்புறம்தான் மெசேஜ் கர்ம இந்திரியங்களுக்கு பாஸ் ஆகுது. அப்புறமா வாய் திறக்குது, ஞானத்தை சொல்கிறோம். இதுக்கு முன்னாடி உள்ளுக்குள்ளே ஒரு ப்ராசஸிங் நடக்குது. இந்த ப்ராசஸிங் பண்ணுறவங்க தான் அந்த 3 மந்திரிகள், மனசு, புத்தி, சன்ஸ்காரம். இந்த ப்ராசஸிங் முடிச்சதுக்கு அப்புறம்தான் கர்ம இந்திரியங்கள் மூலமாக நம்ம செயலாக வெளிப்படுத்துகிறோம். புரியுதுங்களா? புரியுதுன்னு நினைக்கிறேன். பாபா சொல்கிறாரு, இந்த கர்மாச்சாரி அப்படின்னு சொல்லக்கூடிய மனம், புத்தி, சன்ஸ்காரம் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுது. நீங்கள் நினைக்கிறத, அதாவது ஆத்மா ராஜா ஆர்டர் பண்ணுறத இந்த மந்திரிங்க மூலமாக கர்ம இந்திரியங்கள் அப்படின்ற பிரஜைகள் வேலை செய்கிறாங்க. அதனால் பிரஜைகள் யாருன்னா இந்த ஐம்புலன்கள். ஆனால் இந்த ஐம்புலன்களை வழிநடத்தக்கூடியவர்கள் யார்? பிரஜைகளை வழிநடத்தக்கூடியவர்கள் மந்திரி. ஆனால் அந்த மந்திரிங்களுக்கு கட்டளையிடக்கூடியவர் யார்? ராஜா. அந்த ராஜா தான் ஆத்மா, ஸ்வராஜ்ய அதிகாரி. ஏகுதோ கர்மேந்திரியா தோடா நாஸ் நக்காடை தோ நெய் திக்காத்தி ஹ. ஆத்மா சொல்லிடுச்சு, நீ ஞானத்தை சொல்லுன்னு. அதாவது ராஜா ஆர்டர் பண்ணிட்டாரு. இப்போ நீங்கள் ஒரு ட்ரெயினில் ட்ராவல் பண்ணுறீங்க, கூட ஒரு பேசஞ்சர் இருக்கிறாரு. அவர் பார்த்தா ஆன்மீகவாதி மாதிரி இருக்கிறாரு. அவருக்கு ஞானத்தை சொல்லணுன்னு மனசில் தாட்டு வருது. முதல்ல ராஜா சொல்லிட்டாரு, அடுத்து மந்திரி ஓகே சொல்லி, மந்திரி சரி சொல்லலான்னு நினைக்குது. அப்புறம் சரி ட்ரெயினில் கொஞ்சம் தூங்கலாம், ரெஸ்ட் எடுக்கலாம், எதுக்கு ஞானத்தை சொல்லிக்கிட்டு, 2 எண்ணமும் வருது. அப்போ புத்தி சரியாக இருந்தால் அது என்ன பண்ணும்? தெய்வீக புத்தி. சரி ஒரு 2 பாயிண்ட்டாவது பாபா பற்றி சொல்லலாம் அப்படின்னு புத்தி டெசிஷன் எடுத்துருச்சு. அதுக்கப்புறமா நம்ம வாயை திறக்கிறோம். அதாவது மந்திரி கர்ம இந்திரியங்களை யூஸ் பண்ணி பேசுது, ஞானத்தை சொல்லுது. அப்போ எல்லா கர்மேந்திரியங்களும் ஆத்மா ராஜா சொல்கிற பேச்சு கேட்குறாங்களா? அல்லது சில நேரங்களில் இப்போ ஆத்மா ராஜா சொல்கிறது, யார் என்ன சொன்னாலும் கோவப்படாதீங்கன்னு சொல்லுது. பாசிட்டிவான விஷயங்களை பேசுகிறது நல்ல விஷயந்தான், ஆனால் கோவப்படக்கூடாதுன்னு சொல்கிறது நல்ல விஷயந்தானே. ஆனால் கோபம் வருது. வாய் அப்படின்ற கர்ம இந்திரியம் ஏமாத்திடுது. இப்போ சொல்லுங்கள், கர்மேந்திரியங்கள் நீங்கள் ஆத்மா ராஜா சொல்கிறத முதல்ல மந்திரிங்க கேட்குறாங்களா? அப்புறம் மந்திரி சொல்கிறத கர்மேந்திரியங்கள் 5மே கேட்குதா? இல்லை சில சமயம் கண்ணு ஏமாத்துது, சில சமயம் காது ஏமாத்துது. பாபா சொல்லியிருக்காருல, யாரோட வீக்னஸ் கேட்கக்கூடாது, வீக்னஸை பார்க்கக்கூடாது, மற்றவங்களோட வீக்னஸை பேசக்கூடாதுன்னு சொல்லியிருக்கிறாரு. அதில் கண்ணு, காது, வாய் ஏதாவது ஏமாத்துதா? இல்லை எல்லாமே கரெக்டாக நடக்குதா ஷெட்யூல் படி? அதாவது ஆத்மா ராஜா சொன்னதை மந்திரிங்க கேட்குறாங்க, மந்திரிங்க சொல்கிறத பிரஜைகள் கேட்குறாங்க. இல்லைன்னா அருமையாக ராஜ்யம் நடக்குதுன்னு பாபா சர்டிஃபிகேட் கொடுப்பாரு. அப்படி ராஜ்யம் நடக்குதா?
இல்லை ஒன்று ரெண்டு ஏதாவது கண்ணோ காதோ வாயோ ஏதோ ஒன்று ஏமாத்துதா? आपका राज्य लॉ और ऑर्डर के बजाय लव और लॉ में यथार्थ रीति से चल रहा है. இப்போ இங்கே உலகத்தில் சட்டம் மற்றும் ஒழுங்கு, லா அண்ட் ஆர்டர் அப்படின்னு ஒரு டிபார்ட்மெண்ட்டே இயங்குது. லா और அது லா மற்றும் லா அண்ட் ஆர்டர் அப்படின்னு பேர். சட்டம் மற்றும் ஒழுங்கு மூலமாக மனுஷங்களை திருத்தலான்னு நினைக்கிறாங்க. ஆனால் கடவுள் லவ் அண்ட் லா பேலன்ஸ் வைக்கிறது மூலமாக அன்பு கொடுக்குறாரு, இப்படி நடந்துக்காங்கன்னு புரிய வைக்கிறாரு, கூட அன்பு கொடுக்குறாரு. வெளி உலகத்தில் லா அண்ட் ஆர்டர், இங்கே லவ் அண்ட் லா. லவ் அண்ட் லா மாதிரி கர்மேந்திரியங்கள் மனசு எல்லாமே செயல்படுதா? क्या समझते हैं? உங்கள் கர்மேந்திரியங்கள் உங்கள் கட்டுப்பாட்டில் இருக்கா? ஏன்னா இறை அன்பு உங்களை வழி நடத்துதா? ஈஸ்வரிய சட்டத்திட்டத்துக்கு நீங்கள் கட்டுப்பட்டு இருக்கிறீங்களா? இறை அன்பு மற்றும் ஈஸ்வரிய நியமங்கள், லா, ஈஸ்வரிய லாஸ், லவ் அண்ட் லா, இதுக்கு நாம் கட்டுப்பட்டு கர்மேந்திரியங்கள் நடக்குதா அப்படின்றத சோதனை செய்து பாருங்கள். क्या समझते हैं? நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? चल रहे हैं या थोड़ी आनाकानी करते हैं? இந்த கர்ம இந்திரியங்களும் இல்லை இந்த மனசு புத்தி சுபாவமோ சொல்கிற பேச்சு கேட்குதா, இல்லை நீ என்ன சொல்கிறது நான் என்ன கேட்குறது அப்படி இருக்கா? जब कहते ही हो मेरा हाथ है, मेरे संस्कार हैं, मेरी बुद्धि है, मेरा मन है, तो मेरे के ऊपर मैं का अधिकार है. இப்போ நம்ம என்ன சொல்கிறோம்? என்னுடைய கை அப்படின்னு சொல்கிறோம், என்னுடைய சன்ஸ்காரம் அப்படின்னு சொல்கிறோம், என்னுடைய புத்தி அப்படின்னு சொல்கிறோம், என்னுடைய மனசு அப்படின்னு சொல்கிறோம். இப்போ சொல்லுங்கள், என்னுடைய மனசு மேலே எனக்கு அதிகாரம் இருக்கணும்ல? இப்போ என்னுடைய பொருள், எனக்கு ரைட்ஸ் இருக்குது, உரிமை இருக்குது. என்னோடய பொருள் மேலே எனக்கு உரிமை இருக்குது. இப்போ என்னோடய கையை நான் எப்படி யூஸ் பண்ணணும்னு நினைக்கிறேனோ அப்படி நான் யூஸ் பண்ணலாம். அதுபோல் என்னுடைய மனசை நான் எப்படி யூஸ் பண்ணணும்னு நினைக்கிறேனோ அப்படி யூஸ் பண்ணுறேனா? ஏன்னா எல்லாமே என்னோடய தானே. என்னுடைய மனசா இல்லை மற்றவங்களோடைய மனசா? என்னுடைய மனசு. இப்போ என்னுடைய மனசை நான் என்னுடைய கட்டுப்பாட்டில் வைக்க முடியுமா முடியாதா? மனம் இருந்தால் மார்க்கம் உண்டுன்னு சொல்கிறோம். कि कब मेरा अधिकारी बन जाता, कब मैं अधिकारी बन जाती. இப்போ பாபா பார்த்ததுனால சில விஷயங்களை சொல்கிறாரு. அதாவது சில நேரங்களில் நான் சொல்கிறத இந்த கர்மேந்திரியங்கள் கேட்குது, ஆத்மா ராஜா சொல்கிறத. சில நேரங்களில் மேரா அப்படின்னு சொல்லக்கூடிய என்னுடைய மனசு, என்னுடைய சுபாவம், என்னுடைய புத்தி அப்படின்னு சொல்கிறது யார்? ஆத்மா ராஜா சொல்கிறாரு. அப்போ நான் சொல்கிறத என்னுடையது கேட்குதா, இல்லை இந்த மனசு சொல்கிறபடி நான் நடக்கிறேன்னா? மந்திரி சொல்கிற பேச்சை ராஜா கேட்குதா, ராஜா சொல்கிற பேச்சை மந்திரி கேட்குறாரா? இது முதல் விஷயம். ரெண்டாவது, ராஜா சொல்கிறத கர்மேந்திரியங்கள் கேட்குதா, இல்லை கர்மேந்திரியங்கள் சொல்கிறதையும் ராஜா கேட்குறாரா? யோசிச்சு பாருங்க. மந்திரி சொல்கிறத ராஜா கேட்குறதே தப்பு. பிரஜைகள் சொல்கிறத ராஜா கேட்டால் அந்த ராஜ்யம் உருப்படுமா? எப்படி நடக்கும் அந்த ராஜ்யம்? நான் என்ன நினைக்கிறேனோ அதுதான் செய்வேன். நான் வீக்னஸ் தான் கேட்பேன். நான் மற்றவங்கள பற்றி தான் பேசுவேன், காசிப்பு தான் பண்ணுவேன். அதனால் மற்றவங்க மனசு புண்பட்டாலும் எனக்கு கவலை இல்லை அப்படின்னு வாய் சொல்லுது, மனசு சொல்லுது. ஆத்மா ராஜா சொல்கிறாரு இதெல்லாம் நீ செய்யாத. பாபாவுடைய ஸ்ரீமத் என்னது? யாரை பற்றியும் நெகட்டிவ் பேசக்கூடாது, நல்லதை நினை, நல்லதே பேசு, அதுதானே சொல்லி கொடுக்குறாரு. ஆனால் ஆத்மா கைட் பண்ணுது. ஆனால் ராஜா சொல்கிற பேச்சை மந்திரியும் கேட்க மாட்டேங்குது, பிரஜைகளும் கேட்க மாட்டேங்கிறாங்கன்னா அந்த ராஜ்யம் எப்படிங்க நடக்கும்? எப்படி நடக்கும்னு கேட்குறாரு. समय प्रमाण
हे स्वराज्य अधिकारी अभी सदा और सहज अकाल तख्त नशीन बनो. அதனால் பாஸ்ட் இஸ் பாஸ்ட், இதோட முற்றுப்புள்ளி வச்சிடுங்க. இப்போ அடுத்த வாரம் நம்மளுக்கு வந்து ராக்கி வருது. அதுக்கு முன்னாடி நாம் நம்மளுக்குள்ள ஒரு சபதம் எடுத்துக்கலாம். ஆத்மா ராஜா வந்து ஷீபாபோட டைரக்ஷன் படி நடக்கணும்னு முடிவு பண்ணிடுச்சு. அப்போ ராஜா சொல்கிற பேச்சை மனம், புத்தி, சுபாவம் அப்படின்னு சொல்லக்கூடிய மந்திரிங்களும் கேட்கணும். முதல் விஷயம். அதுக்கு அடுத்தது கண்ணு, காது, வாய் எல்லாமே 5 கர்ம இந்திரியங்களும் ஆத்மா ராஜா சொல்கிறத கேட்கணும். மந்திரிங்களும் கேட்கணும், பிரஜைகளும் கேட்கணும். கேட்குமா? இது வரைக்கும் கேட்கல, சரி பரவாயில்ல. இனிமேலாவது ஒரு முடிவு பண்ணுங்க. எவ்வளோ நாளைக்கு இப்படியே இருக்கிறது? ஒரு முடிவு எடுங்க. தீர்மானம் செய்யக்கூடியது நல்ல ஸ்ட்ராங்காக எடுங்க. நான் என்ன சொல்கிறேனோ, அதாவது ஆத்மா ராஜா என்ன சொல்லுதோ அதை தான் மனம் அப்படின்ற மந்திரி கேட்கணும். புத்தி, சுபாவம் 3மே ஆத்மா ராஜா சொல்கிற பேச்சை தான் கேட்கணும். அப்புறமா 5 கர்ம இந்திரியங்கள், 5 ஆத்மா ராஜா சொல்கிறத தான் கேட்கணும். இனிமேலாவது கேட்டுச்சுன்னா சுயராஜ்ய அதிகாரி ஆக முடியும். அப்போ நீங்கள் சகஜமாக அக்கால் தக்து நஷீன் பனோ. அப்போ ஈஸியாக நீங்கள் ஆத்மா அபிமானி ஆகிடலாம். ஒன்று கர்மேந்திரியங்களில் அட்டென்ஷன் வச்சாதான் நம்ம ஆத்மா அபிமானி ஆக முடியும். ராஜா சொல்கிறத கர்மேந்திரியங்கள் கேட்கலன்னா அந்த பிரச்சனைகளை கண்ட்ரோலில் கொண்டுட்டு வர்றது, ஒரு குதிரையும் ஒரு டைரக்ஷனில் ஓடிட்டு இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ வந்து ஒரு 5 குதிரைகள் பூட்டப்பட்ட தேர்ன்னு வச்சுக்கோங்க. அவுட் ஆஃப் கண்ட்ரோலில் குதிரைங்க ஓடிச்சுன்னா என்ன நடக்கும்? ராஜா வந்து கண்ட்ரோலே பண்ண முடியாமல் கஷ்டப்படுறாரு. அதனால் கொஞ்சம் 5 கர்மேந்திரியங்களுக்கும் அடிக்கடி புரிய வைங்க. காலையில் அமிர்த வேலையில் அந்த 5 கர்மேந்திரியங்களுக்கு பாபாட்டிருந்து சக்தி வாங்கி கொடுங்க. ஃபுல் டே அது நம்ம கண்ட்ரோலில் இருக்கிறதுக்காக. அதே சமயத்தில் முதல்ல அந்த 3 மந்திரிங்க கண்ட்ரோலில் இருக்கணும். ராஜா சொல்கிற பேச்சு கேட்கணும். அதனால் இந்த 8 பேருக்கு காலையில் அமிர்த வேலையில் சக்தி வாங்கி பாபாட்டிருந்து அன்பையும் பவரையும் வாங்கி கொடுக்கணும். அன்பும் வேணும், சக்தியும் வேணும், 8 பேருக்கும் வேணும். அப்போ தான் ஃபுல் டே அது நம்ம கட்டுப்பாட்டில் இருக்கும். இந்த வேலையை நம்ம முதல்ல செய்யணும். அப்போ தான் சுயராஜ்ய அதிகாரி ஆக முடியும். समय प्रमाण है स्वराज्य अधिकारी अभी सदा और सहज अकाल तख्त नशीन बनो. அதனால் தற்போது நடக்கக்கூடிய சமய அனுசாரம் ஹே ஸ்வராஜ்ய அதிகாரி ஆத்மாக்களே, நீங்கள் சதா மற்றும் சகஜமாக அக்கால் தக்த் நஷின் 2 புருவங்களுக்கு மத்தியில் இருக்கக்கூடியவர்களாக ஆகுங்கள். தபுஹி अन्य आत्माओं को बाप द्वारा मुक्ति जीवन मुक्ति का अधिकार तीव्र गति से दिला सकेंगे. அப்பொழுதுதான் மற்ற ஆத்மாக்கள் மூலமாக, அதாவது பாபா மூலமாக மற்ற ஆத்மாக்களுக்கு முக்தி ஜீவன் முக்தியை தீவிர கத்தியில் கொடுக்கக்கூடிய டைம் நெருங்க போகுது. படித்து சொல்கிறாரு, விநாசம் நெருங்க போகுது, புலி வருதுன்னு சொல்லிட்டு இருக்கிறாரு. பாருங்க, அவர் ஒருத்தரால் எவ்வளோ வேலையை செய்ய முடியும்? நம்ம எல்லாரோடைய கோஆப்ரேஷன் வேணும் தானே கடவுளுக்கு. கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. அவரும் வந்து கிட்டத்தட்ட 88 வருஷமாக போராடிட்டார். இனிமேல் நாம் எப்போ கூட நம்ம ஹெல்ப் பண்ணலைன்னா நம்ம எல்லாரோடைய சகயோகம் வேணும் தானே. அதனால் கொஞ்சம் நம்ம சீட்டில் முதல்ல செட் ஆகணும். ராஜா சொல்கிற பேச்சை மந்திரிங்க கேட்கணும், பிரஜைகள் கேட்டாலே போதும். சுயராஜ்ய அதிகாரி ஆயிட்டாலே நம்மளால் மற்ற ஆத்மாக்களுக்கு முக்தி ஜீவன் முக்தி கொடுக்குற ரைட்ஸ் வந்து கிடைக்கும். ஏன்னா இப்போ நம்மளை வச்சு தான் கடவுள் முழு உலகத்துக்கும் முக்தி ஜீவன் முக்தி கொடுக்க போகிறாரு. அதனால் இந்த தேவையில்லாத விஷயங்களை சிந்தனை பண்ணுறது, நீயா நானா, போட்டி பொறாமை, மற்ற விஷயங்கள் எல்லாத்துலேருந்து வாங்க வெளியில். எதுவுமே நம்ம எடுத்துகிட்டு போகிறது கிடையாது. நம்மளுடைய வாழ்க்கையோட எய்மே என்னது?
உலகத்திற்கு நாமளும் முக்தி அடையணும், உலகத்திற்கும் முக்தி கொடுக்கணும். அப்போ நான் ராஜா சீட்டில் உட்காந்தா தானே என்னால் மற்றவங்களுக்கு முக்தி கொடுக்க முடியும். அதனால் அது நீண்ட கால பயிற்சி வேணும். அதனால் பாபா சொல்கிறாரு, அச்சானக் குச் பி ஹோகா, எது வேணாலும் எப்போ வேணாலும் நடக்கும். ஆனால் அதுக்கு பகுத் கால் கா புருஷார்த்த சாகியே அப்படின்னு சொல்கிறாரு. நீண்ட கால பயிற்சி இருந்தால் தான் அந்த சமயத்தில் எவர் ரெடியாக இருக்க முடியும். ஒரே நாளில் ரெடி ஆக முடியாதுங்க. அதனால் கொஞ்சம் சமயத்தினுடைய இம்பார்ட்டன்ஸ் புரிஞ்சுக்கோங்க அப்படின்னு பாபா சொல்கிறாரு. समय की पुकार अब தீவிர கதி और बेहद की है. காலத்தின் அழைப்பு தற்பொழுது தீவிர கதியில் இருக்கின்றது, மேலும் எல்லைக்கு அப்பாற்பட்டு இருக்கின்றது. छोटी सी रिहर्सल देखी सुनी, एक ही साथ बेहद का नक्शा देखा ना. ஒரு சின்ன ரிஹர்சல் பார்த்தீங்க தானே. இப்போ பாருங்கள், வயநாடில் என்ன நடந்துச்சு. ஒரு சின்ன ரிஹர்சல் 3 கிராமம் போயிடுச்சு. கேள்விப்பட்டிருப்பீங்க, சிலர் டிவியில் பார்த்துருப்பீங்க. ஏகி சாத்து பேஹதுக்கா நக்ஷா தேக்கானா. இப்போ யோசிச்சு பாருங்க, ஒரு தத்துவம் தண்ணினால நிலச்சரிவு, இப்போ 2 சேர்ந்துச்சு, 5 சேர்ந்தா என்ன ஆகும்? 2 தத்துவமே நிலமும் தண்ணியும் சேர்ந்து இவ்வளோ வேலை பண்ணியிருக்கு. 5 ஒன்றா சேர்ந்தா என்ன நடக்கும்? சில்லானா பி பேஹத்து, மரணா பி பேஹத்து. அந்த லாஸ்ட் சீனை கண்ணு முன்னாடி கொண்டுட்டு வாங்க. மரண ஓலம், அலறுவாங்க, அழுவாங்க. சாவு கூட ஹோல்சேல் தான், எல்லைக்கு அப்பாற்பட்ட சாவு. இந்த கொரோனாவில் பார்த்தோம்ல, அதை விட அதிகமாக இருக்கும். அப்படியே ஒரு பெரிய பெரிய வேனில் கொண்டு போய் கொட்டினாங்க. ஒரு குழி தோண்டி புதைக்க முடியல. பெரிய குழியை தோண்டி பணத்தை லாரியில் கொண்டு போய் கொட்டினாங்க. பார்த்தோம்ல. இதை விட அதிகமாக நடக்க போகுது. ஃபைனல். मरने वालों के साथ साथ जीने वाले भी अपने जीवन में परेशानी से मर रहे हैं. அந்த லாஸ்ட் சீனில் சாகிறவங்கள பார்த்து உயிரோடு இருக்கிறவங்களுக்கு அந்த சீனை பார்த்தாலே ஹார்ட் அட்டாக் வந்துடுங்க. அப்படி ஒரு சீன் நடக்க போகுது. கோடிக்கணக்கில் மரணம் கண்ணு முன்னாடி நடக்க போகுது. அதனால் கொஞ்சம் ரெடி ஆகுங்க. ऐसे समय पर आप स्वराज्य अधिकारी आत्माओं का क्या कार्य है. அந்த மாதிரி சமயத்தில் சுயராஜ்ய அதிகாரி ஆத்மாவாகிய உங்களுடைய காரியம் என்னது? செக் करो. जैसे स्थूल साधनों के लिए बताते हैं, भूकंप आवे तो ये करना, तूफान आवे तो वो करना, आग लगे तो ये करना. वैसे आप श्रेष्ठ आत्माओं के पास जो साधन हैं, सर्व शक्तियाँ, योग का बल, स्नेह का चुंबक, ये सब साधन समय के लिए तैयार हैं. இப்போ நீங்கள் சோதனை செய்யுங்கள். எப்படி ஸ்தூலமான சாதனங்கள் சொல்கிறாங்க. பூகம்பம் வந்தால் இப்படி நடந்துக்கோங்க, அப்படி நடந்துக்கோங்க. புயல் வந்தால் இப்படி நடந்துக்கோங்க. வெள்ளம் வந்தால் வீட்டை விட்டு வெளியில் வந்துடுங்க. முக்கியமான பொருள் எடுத்துக்கிட்டு வீட்டில் இருக்காதீங்க. அப்படிலாம் சொல்லி கொடுக்குறாங்கல்ல. பேரிடர் மேலாண்மை அப்படின்னு ஒன்று சொல்லி கொடுக்குறாங்க. இந்த மாதிரி டிசாஸ்டர்லாம் நடக்குது அப்படின்னா அப்போ இப்படிலாம் நடந்துக்கோங்கன்னு சொல்லி கொடுக்குறாங்க. புயலோ வெள்ளமோ பூகம்பமோ எது நடந்தாலும் இப்படி நடந்துக்கோங்கன்னு தயார் பண்ணுறாங்க முன்கூட்டியே. அதே போல் இது ஸ்தூலமான தயார். அதே போல் சிரேஷ்ட ஆத்மாக்களாகிய உங்கள்கிட்ட என்ன சாதனம் இருக்கு? சர்வ சக்திகள், யோகத்தின் பலம், ஸ்நேகத்தினுடைய மேக்னெட். இந்த அனைத்து சாதனங்களும் ரெடி பண்ணிட்டீங்களா? தயாரா? சர்வ சக்தியாக
அனைத்து சக்திகளும் இருக்கின்றனவா? किसको शांति की शक्ति चाहिए, लेकिन आप और कोई शक्ति दे दो तो वह संतुष्ट होगी. இப்போ பாபா சொல்லியிருக்காரு, அந்த லாஸ்ட் சீனில் கியூ நிற்கும் அப்படின்னு சொல்கிறாரு. இப்போ உங்கள் முன்னாடி ஒரு ஆத்மா வராங்க. இப்போ அவங்களுக்கு சாந்தியோட சக்தி வேணும், அமைதி வேணுங்க, நிம்மதி வேணும்னு நிற்கிறாங்க. நீங்கள் அமைதியினுடைய சக்தி கொடுக்காம நீங்கள் வேற ஏதோ ஒரு சக்தி கொடுத்தா அந்த ஆத்மா திருப்தி அடையுமா? இங்கே ரொம்ப தாகமாக இருக்குது, தண்ணி வேணும்னு கேட்குறீங்க. அவங்க சாப்பாடே போடுறாங்க. இந்த 36 வெரைட்டி சாப்பாடு கொடுத்தா தொண்டை அடைச்சிக்காது, ஏற்கனவே தாகத்தில் இருக்குது, அதுக்கு தண்ணி தான் வேணும், சாப்பாடு வேணாம். அந்த மாதிரி யோசிச்சு பாருங்க. தண்ணி வேணும்னு கேட்குறவங்களுக்கு தண்ணி தானங்க கொடுக்கணும், அமைதி வேணும்னு கேட்குறவங்களுக்கு அமைதி தானே கொடுக்கணும். जैसे किसको पानी चाहिए और आप उसको 36 प्रकार के भोजन दे दो तो क्या वह संतुष्ट होगा? இப்போ ஒருத்தவங்களுக்கு தண்ணி தாகமாக இருக்கு, தண்ணி வேணுங்க, தண்ணி வேணும் அப்படின்னு கேட்குறாங்க. நீங்கள் 36 வெரைட்டி சாப்பாடை கொடுக்குறீங்க, சாலிடாக ஃபுட்டு கொடுக்குறீங்க, 36 வெரைட்டி இருக்குது. அதில் அவங்க திருப்தி அடைவாங்களா? அவங்களுக்கு தண்ணி தாகமாக இருக்குது. तो एवरेडी बनना सिर्फ अपने अशरीरी बनने के लिए नहीं, वो तो बनना ही है. இப்போ எவரெடி ஆகுங்கன்னு பாபா சொல்கிறாருல்ல, எதுக்காக எவரெடி ஆக சொல்கிறாரு? நீங்கள் அஷரீரி ஆகிறதுக்காகவா எவரெடி ஆக சொல்கிறாரு? அதுவும் ஆகணும், அது வேற விஷயம். लेकिन जो साधन स्वराज्य अधिकार से प्राप्त हुए हैं, परमात्म वर्षे में मिले हैं, वह अब अधिकार एवरेडी है. அதாவது எந்த சாதனம் சுயராஜ்ய அதிகாரம் மூலமாக உங்களுக்கு பிராப்தம் ஆகியுள்ளதோ, பரமாத்மா ஆஸ்தியாக உங்களுக்கு கிடைத்துள்ளதோ, அந்த அனைத்து சாதனங்களும் உங்ககிட்ட இருக்கா? அதில் நீங்கள் எவரடியாக இருக்கின்றீர்களா? ऐसा तो नहीं जैसे समाचारों में सुनते हो ना कि जो मिशनरी इस समय चाहिए वह फॉरेन से आने के बाद कार्य में लगाया गया. இப்போ சில நியூஸ் கேட்கலாம், இப்போ ஒரு மெஷின் தேவை, அதுக்கு ஃபாரின்லேருந்து ஆர்டர் பண்ணியிருக்காங்க, வந்துடும். ஃபாரின்லேருந்து வந்ததுக்கப்புறமா அது காரியத்தில் யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. தோ சாதன் எவரெடி நெய் ரஹேனா, அப்போ அந்த சாதனம் எவரெடின்னு சொல்ல முடியாது இல்லையா? சர்வ சாதன் சமய பர் காரியமே நெய் லகா சக்கே, அனைத்து சாதனங்களையும் சமயத்தில் காரியத்தில் ஈடுபடுத்த முடியாது. கித்னா நுக்சான் ஹோ கயா, அப்போ பாருங்கள் எவ்வளோ நஷ்டம் ஏற்படும், யோசிச்சு பாருங்க. तो हे विश्व कल्याणी विश्व परिवर्तक आत्माएं सर्व साधन एवरेडी है. அதனால் பாபா கேட்குறாரு, ஹே உலகத்திற்கே நன்மை செய்யக்கூடிய, உலகத்தையே மாற்றக்கூடிய ஆத்மாக்களே, அனைத்து சாதனங்களும் எவரடியாக இருக்கின்றனவா அப்படின்னு கேட்குறார். இருக்கா? सर्व शक्तियाँ आपके ஆர்டர் में है. இப்போ சர்வ சக்திகள் அது எல்லாம் நீங்கள் சொல்கிற பேச்சு கேட்குதா? உங்கள் ஆர்டர் படி நடக்குதா? அனைத்து சக்திகளும் ஆத்மா ராஜா சொல்கிறத கேட்குதா அப்படின்னு கேட்குறாரு. ஆர்டர் கியா அர்த்தார்த்து சங்கல்ப கியா நிர்ணய சக்தி. இப்போ நீங்கள் ஒரு ஆர்டர் பண்ணுறீங்க, இப்போ ஒரு விஷயம் டெசிஷன் எடுக்கணும், ஆர்டர் பண்ணுறீங்க, நிர்ணய சக்தியே வா அப்படின்னு ஆர்டர் பண்ணிட்டீங்க. तो सेकंड से भी कम समय में निर्णय शक्ति
ஆசிர் ஹோ ஜாயே. ஒரு செகண்டை விட குறைவான நேரத்தில் இந்த நிர்ணய சக்தி வந்து நிற்கணும். ஒரு செகண்டை விட குறைவான, அதாவது ஃப்ராக்ஷன் ஆஃப் செகண்டில் நிர்ணய சக்தி வந்து நிற்கணும். கஹே ஸ்வராஜ்ய அதிகாரி ஆசிர். அது சொல்லணுமா, சுயராஜ்ய அதிகாரியே நான் வந்து சேர்ந்துட்டேன் அப்படின்னு சொல்லணுமா. ஐசே ஆர்டர் மே ஹே. அப்படி வந்து எல்லா சக்திகளும் உங்கள் கண்ட்ரோலில் இருக்கா? முதல்ல என்ன சொன்னார்? கர்மேந்திரியங்கள் கண்ட்ரோலில் இருக்கான்னு கேட்டார். பிரஜைகள் இருக்கிறாங்களான்னு கேட்டார். அடுத்து மந்திரிங்க மனசு புத்தி சுபாவம் கண்ட்ரோலில் இருக்கான்னு கேட்டார். இப்போ இந்த சக்திகள் கண்ட்ரோலில் இருக்கா? நீங்கள் வந்து தீர்மானம் செய்யக்கூடிய சக்தி, டெசிஷன் மேக்கிங் பவர், அதை கூப்பிடுறீங்க, உடனே அது வந்து நிற்குதா அப்படின்றத பாருங்க. या एक मिनट अपने में लाने में लगेगा फिर दूसरों को दे सकेंगे. இப்போ இந்த சக்திகளை மற்றவங்களுக்கு வேற கொடுக்கணும். இப்போ உங்கள் நிலைமை யோசிச்சு பாருங்க. நீங்கள் விஸ்வ பரிவர்த்தக, விஸ்வ கல்யாண்காரி, உலகையே மாற்றக்கூடியவங்க, உலகத்துக்கு நன்மை செய்யக்கூடியவங்க உங்கள் முன்னாடி கியூ நிற்குது. இப்போ அவங்களுக்கு நீங்கள் சொல்லணும், ஜட்ஜ்மெண்ட்டு கொடுக்கணும், டெசிஷன் எடுக்கணும், நீங்கள் மற்றவங்களுக்கு கொடுக்கணும் ஒரு பவரை. அப்போ ஃப்ராக்ஷன் ஆஃப் செகண்டில் கொடுக்க முடியுதா? ஏங்க, எனக்கே நான் கூப்பிட்டா 1 மணி நேரம் கழிச்சு ஒரு சக்தி வந்து நிற்குது, நான் எப்படி ஃப்ராக்ஷன் ஆஃப் செகண்டில் கொடுக்க முடியும் அப்படி சொல்வீங்களா? இல்லை எவரடியாக இருக்கிறீங்களான்னு கேட்குறாரு. எப்படி நம்ம अगर समय पर किसको जो चाहिए वह नहीं दे सके तो क्या होगा? ஒருவேளை இந்த சமயத்தில் உங்களுக்கு எந்த சக்தி கொடுக்கணும்னு இருக்கோ, அவங்களுக்கு என்ன வேணுமோ அது கொடுக்கணும். ஆனால் அது கொடுக்க முடியலைன்னு வச்சுக்கோங்களேன், அப்போ என்ன நடக்கும்? तो सभी बच्चों के दिल में ये संकल्पों तो चल ही रहा है, आगे क्या होना है और क्या करना है. இப்போ வேற பாபா வர்றதில்லை, சாக்கார பாபாவும் இல்லை, அவ்வியக்த பாபாவும் இல்லை, இல்லை நம்ம தாதிமார்கள்லாம் இருந்தாங்க, அவங்கெல்லாம் கூட போயிட்டாங்க. இப்போ என்ன நடக்குமோ, அதை விட இனி என்ன நடக்குமோ, இது எல்லார் மனசுலையும் இருக்குது. आगे क्या होना है और क्या करना है. அடுத்து என்ன நடக்கும், நான் என்ன செய்யணும். ஹோனா தோ என்ன நடக்கும் அடுத்து சொல்லுங்க. அடுத்து என்ன நடக்கும்? ஹோனா தோ பகுத் குச் ஹை. என்ன நடக்கும்னா நிறைய நடக்க போகுது. இனிமே தான் ஆட்டமே ஆரம்பிக்க போகுது. நம்மளுக்கு கிளைமேக்ஸே இன்னும் ஸ்டார்ட் ஆகலை. ஆக்சுவலாக ஒரிஜினல் கிளைமேக்ஸ் ஸ்டார்ட் ஆகலை. இதெல்லாம் வந்து ரிஹர்சல் தான். ஆட்டமே இனிமே தான், கிளைமேக்ஸ் இனிமே தான் ஆரம்பிக்க போகுது. அதுக்குள்ளே இப்படி இருந்தால் கிளைமேக்ஸ் ஆரம்பிச்சுட்டா என்ன பண்ணுறது யோசிச்சு பாருங்க. होना तो बहुत कुछ है, सुनाया ना, ये तो रिहर्सल है. இனிமே தான் எல்லாமே நடக்க போகுது. எத்தனை முறை சொல்லியிருக்கிறோம், இதெல்லாம் ஒரு ரிஹர்சல் தான். இது வரைக்கும் என்னெல்லாம் நம்ம பார்த்தோமோ, சுனாமியிலிருந்து இந்த வயநாடு நிலச்சரிவு வரைக்கும் எவ்வளோ விஷயம் நம்ம பார்த்துருக்கோம். இந்த கரோனாவில் பார்க்காத சாவா? ஆனால் கடவுள் சொல்கிறாரு இது எல்லாமே ரிஹர்சல்னு சொல்லிட்டு இருக்கிறாரு. ये 6 मास के तैयारी की घंटी बजी है, घंटा नहीं बजा है, पहले घंटा बजेगा फिर नगाड़ा बजेगा. பாபா சொல்கிறாரு இந்த அறிகுறியெல்லாம் வந்து உலக விநாசம் நெருங்க போகுது அப்படின்றதனுடைய அடையாளம். முதல்ல இது வந்து மணி அடிக்கிறாரு. குழந்தை உஷாராயிரு, தயாராரு, ரெடியாரு, எவர் ரெடி பண்ணோம் அப்படின்னு மணி அடிக்கிறார். ஞாபகம் வச்சுக்கோங்க, முதல்ல மணி அடிக்கிறாரு, எவர் ரெடியாருங்க. இதெல்லாம் ரிஹர்சல்லாம் மணி அடிக்கிறாரு. அதுக்கு அடுத்து என்ன நடக்கும்? முரசு கொட்டும்.
பாபா பிரத்யக்ஷம் ஆயிட்டாரு அப்படின்ற முரசு கொட்டும். டெரேங்கே, பயமா இருக்கா? இப்போ பாபா சொல்றதெல்லாம் கேட்டா பயமா இருக்கா? இல்லை அந்த சமயத்தில் பயப்படுவீங்களா? தோடா தோடா டெரேங்கே, மகா வினாஷ், நாலாபுறமும் மரண ஓலம், ஃபைனல் வினாஷ், நீங்கள் உயிரோட இருக்கிறீங்க. பயமா இருக்குமா? ரொம்ப பயமா இருக்குமா இல்லை கொஞ்சமாக பயமா இருக்குமா? கொஞ்சம் கொஞ்சம் பயமா இருக்குமா? शक्ति स्वरूप आत्माओं का क्या स्वरूप दिखाया है? இந்த சக்தி स्वरूप ஆத்மாக்களுடைய स्वरूपம் என்னது? शक्तियों को शक्ति स्वरूप में पांडव भी आ गए तो शक्तियां भी आ गई. சக்திகள் சக்தி ஸ்வரூபத்தில் இருக்கணும். பாண்டவர்களும் இருக்கிறாங்க, பிரதர்ஸ் இருக்காங்க, பாண்டவ ஸ்வரூபத்தில் இருக்கிறாங்க. நீங்கள் சக்தி ஸ்வரூபத்தில் இருக்கணும். அந்த நேரத்தில் சதா शक्तियों को कोई को 4 भुजा, कोई को 6 भुजा, कोई को 8 भुजा, कोई को 16 भुजा साधारण नहीं दिखाते हैं. சில அம்மனுக்கு 4 கை இருக்கும், சில அம்மனுக்கு 6 கை இருக்கும், சில அம்மனுக்கு 8 கை இருக்கும். சில அம்மன் பார்த்துருக்கீங்களா? இந்த சைடு 8 கை, அந்த சைடு 8 கை, மொத்தம் 16 கை இருக்கும். இதெல்லாம் சும்மா காட்டல. இந்த இந்த நினைவு சின்னம் இருக்க, அம்மன் கோவில் சிலை இருக்க, இது சாதாரண சிலை இல்லை. ஏ புஜாயே சர்வ சக்தியும் கா சூச்சக. உங்களுக்குள்ள அவ்வளோ சக்தி இருக்கு. அந்த சக்தியினுடைய வெளிப்பாடு தான் இந்த கைகள். इसलिए सर्व शक्तिमान द्वारा प्राप्त अपनी शक्तियों को एमर्ज करो. அதனால் அந்த நேரத்தில் சர்வ சக்திமானிடமிருந்து என்னென்னலாம் சக்திகளை நான் இப்போ பயிற்சி பண்ணி ப்ராக்டிஸ் பண்ணி என்னுடைய சக்தியாக மாற்றி இருக்கிறேனோ அந்த சக்தியை அந்த நேரத்தில் எமர்ஜி பண்ணணும். इसके लिए ये नहीं सोचो कि समय आने पर எமர்ஜ் ஹோ ஜாயேகி. அதனால் இப்படி யோசிக்காதீங்க. அந்த டைம் வருதில்ல, வினாஷ டைம், அப்போ இந்த சர்வ சக்திகளே எமர்ஜ் ஆகிடும். அந்த மாதிரி நீங்கள் யோசிக்காதீங்க. लेकिन सारे दिन में स्वयं प्रति भिन्न भिन्न शक्तियाँ யூஸ் करके देखो. இப்போ என்ன பண்ணுங்க? ஒன்றும் இல்லைங்க, பொறுமையாக இருக்கணுமா? பொறுமைன்ற சக்தி யூஸ் பண்ணுங்க. உள்ளே அடக்கணுமா? சில விஷயத்தை வெளியில் சொல்லக்கூடாதுன்னு நினச்சோம்னா சொல்லாமல் இருக்கிறோம்ல. அப்போ எல்லா விஷயத்தையுமே சொல்ல வேணாமே, உள்ளே அடக்க முடியும்ல நம்மளால். இருக்கலாம், நம்மகிட்ட 8 பவர்ஸ் இருக்குது. அந்த சக்திகளை யூஸ் பண்ணுங்க, உள்ளே அடக்குங்க. அதுக்கப்புறம் கர்மேந்திரியங்களை கண்ட்ரோலில் வைங்க. ஐம்புலன்களை அடக்கக்கூடிய சக்தி இருக்குது, கண்ட்ரோலிங் பவர் இருக்குது, ரூலிங் பவர் இருக்குது. என்னென்ன சக்தி வேணுமோ எல்லாத்தையும் கொடுத்துருக்காருல்ல. இன்றைய நாளில் நான் எவ்வளோ சக்திகளை யூஸ் பண்ணேன், இன்றைக்கி நான் எவ்வளோ பவர் யூஸ் பண்ணேன். ஒவ்வொரு நாளும் அந்த இருக்கிற சக்திகளை கர்ம இந்திரியங்கள் மூலமாக யூஸ் பண்ணுங்க. சப்சே பஹலா அபியாஸ் स्वराज्य अधिकार. सारे दिन में कहाँ तक कार्य में लगता है. எல்லாத்த விட முதல் கட்ட பயிற்சி, நான் சுயராஜ்ய அதிகாரி ஆத்மா. நான் சுயராஜ்ய அதிகாரி ஆத்மா அப்படின்றது முழு நாளும் எவ்வளோ நான் காரியத்தில் யூஸ் பண்ணுறேன். முழு நாளும் மே ஹூ ஹீ ஆத்மா மாலிக் ஏ நஹி. எப்படி இருந்தாலும் நான் ஆத்மா, இந்த உடம்புக்கு நான் தான் எஜமானன். இதை வேற நினைக்கணுமா, இதை வேற யூஸ் பண்ணணுமா, அப்படிலாம் நினைக்கக்கூடாது கேர்லெஸ்ஸாக. இது எவ்வளோ, இதனோட இம்பார்ட்டன்ஸ் முதல்ல புரிஞ்சுக்கோங்க. मालिक होके ऑर्डर करो और चेक करो कि हर कर्मेंद्रियां मुझ राजा के लव और ला में चलते हैं. இப்போ நான் ஆத்மா ராஜா, ஆத்மா ராஜா இப்போ ஒவ்வொரு கர்மேந்திரியம்
அப்படின்ற பிரஜைகள் மேலே அன்பும் காட்டணும். ராஜா என்ன பண்ணணும்? சத்தியுக ராஜா என்ன பண்ணுவாங்க? லக்ஷ்மி நாராயண் தன்னோட பிரஜைகளை குழந்தைங்கள மாதிரி பார்த்துப்பாங்களாம். அதே சமயத்தில் அவங்க அந்த ஒழுக்கமாக வளர்ப்பாங்க. சட்டத்திற்கு புறம்பான எந்த காரியமும் செய்யாததுனால தான் சத்தியுகத்தில் ஜெயில் கிடையாது, கோர்ட்டு கிடையாது. ஏன்னா அவங்க சட்டத்திற்குட்பட்டு நடப்பாங்க. இப்போ உங்கள் குழந்தைங்க யாரும் இந்த 5 பேர் 8 பேரை வச்சுக்கோங்க. இப்போ அவங்க எல்லாருமே முதல்ல ராஜாவோட அன்பு வேணும் அவங்களுக்கெல்லாம். அதுக்கப்புறமா ராஜா சொல்கிற பேச்சை கேட்கணும், லவ் கொடுங்க. அப்புறம் லா படி, ஈஸ்வரிய நியமங்கள் படி உங்கள் கர்மேந்திரியங்களையும் மனம் புத்தி சுபாவத்தையும் நடக்க வைங்க. ஆர்டர் கரே மன் மனாபவ और मन जाए नेगेटिव और वेस्ट थाट्स में क्या ये लव और ला रहा. இப்போ உங்கள் மனசு மந்திரி, இந்த மந்திரிக்கு நீங்கள் ஆர்டர் பண்ணுறீங்க. ராஜா ஆர்டர் பண்ணுறாரு, சுயராஜ்ய அதிகாரி ஆத்மா மந்திரிக்கு ஆர்டர் பண்ணுறாரு, மன் மனாபவ மனமே நீ இறைவனை நினைவு செய். ஆர்டர் பண்ணியாச்சு. ஆனால் மனசில் நெகட்டிவ் தாட்ஸ் வருது, வேஸ்ட் தாட்ஸ் வருது. ஆனால் கடவுள் மட்டும் ஞாபகத்தில் வரமாட்டேங்கிறாரு. இப்போ சொல்லுங்கள், உங்கள் மனசு தானே? உங்கள் மனசு மண்மனாபவல இருக்க சொன்னால் அது எதே நினைக்குது? வேஸ்ட்டு நினைக்குது, நெகட்டிவை நினைக்குது. கியா ஏ லவ் ஒரு லா ரஹா. இதுதான் நீங்கள் உங்கள் மனசு மேலே வைக்கிற அன்பு. மற்றும் மனசு உங்கள் கட்டுப்பாட்டில் இருக்கா? ஈஸ்வரிய நியமப்படி நடக்குதா? ஆர்டர் கரே மதுரத்தா ஸ்வரூப பண்ணாக. இப்போ நீங்கள் ஆர்டர் பண்ணுறீங்க உங்கள் மனசுக்கு, மனமே நீ இனிமையாக மாறு, இனிமை தன்மை இனிமையோடைய சொரூபமாக ஆக வேண்டும் அப்படின்னு ஆர்டர் பண்ணுறீங்க. அவர் समस्या अनुसार परिस्थिति अनुसार क्रोध का महारूप नहीं, लेकिन सूक्ष्म रूप में भी आवेश व चिड़चिड़ापन आ रहा है. क्या ये आर्डर है? आर्डर में हुआ है. நீங்கள் மனசுக்கு ஆர்டர் பண்ணீங்க, மனமே நீ இனிமையாக இரு, மதுரமாக இருக்க வேண்டும், இனிமை தன்மை. இப்போ பிரச்சனை வருது, சூழ்நிலை வருது, உங்களை யாரோ அவமானப்படுத்துகிறாங்க. இதுதான் வெளியிலேருந்து வர பிரச்சனை. ஆனால் நீங்கள் மனசுக்கு என்ன சொல்லியிருக்கிறீங்க? மனமே நீ ஸ்வீட் நேச்சரோடு இருக்கணும், இனிமையாக இருக்கணும் அப்படின்னு மனசுக்கு நீங்கள் சொல்லி வச்சுருக்கிறீங்க. ஆனால் பிரச்சனை வருது வெளியிலேருந்து. இப்போ உங்கள் மனசு என்ன பண்ணணும்? ஸ்வீட் ஆகணுமா கூடாதா? இனிமையாக இருக்கணுமா இல்லை கோவப்படணுமா? கோபத்தினுடைய மகா ரூபத்தை எடுத்து நீங்கள் வெளியில் காட்டலை. அவங்க உங்களை அவமானப்படுத்தும் போது நீங்கள் பதிலுக்கு அவமானப்படுத்தலை. ஆனால் முகம் சிடுசிடுப்பாக ஆயிடுச்சு, முகம் மாறிடுச்சு. ஒரு அன்பான முகமோ இனிமையான முகமோ இல்லை, அதில் ஒரு சிடுசிடுப்பு தன்மை இருக்குது. இப்போ சொல்லுங்கள், கர்மேந்திரியங்கள் கண்ட்ரோலில் இருக்கா? சிடுசிடுப்பு தன்மை எப்படி வந்துச்சு? மனசில் கோவம் வந்திருக்கு, அதுதான் முகத்தில் சிடுசிடுப்பு தன்மை வந்திருக்கு. மனசில் கோபம், மனசும் பேச்சு கேட்கல, மந்திரியும் பேச்சு கேட்கல. ராஜா சொல்கிறாரு இனிமையாருன்னு, ஆனால் சூழ்நிலை அப்படி இருக்குது. சூழ்நிலை அப்படி இருக்குது, பிரச்சனைகள் வருது. அந்த நேரத்தில் இனிமையாக இருக்க முடியல, கோபம் வருது. நம்மளை போய் இப்படி சொல்லிட்டாங்களே, அப்போ முகம் சிடுசிடுப்பாக மாறுது. அப்போ முக மாற்றம், மன மாற்றம், மனசுலேயும் கோபம். இப்போ ராஜா சொல்கிறத மந்திரியும் கர்மேந்திரியங்களும் கேட்டாங்களா? இப்போ சொல்லுங்கள், நீங்கள் சுயராஜ்ய அதிகாரியா? நல்லா இருக்கும்போது நீங்கள் ஸ்வீட்டாக நீங்கள் நான் அன்பான ஆத்மா, நான் இனிமை நிறைஞ்ச ஆத்மா அப்படின்னு நீங்கள் முயற்சி பண்ணுறீங்கல்ல, அது பெரிய விஷயம் இல்லை. பிரச்சனை நடக்குது, உங்களை தப்பாக பேசுகிறாங்க, உங்கள் மேலே வீண் பழி போடுறாங்க. அப்போ கூட நீங்கள் அப்படியே ஸ்வீட்டாக
இப்படி குல்சாரதாதி முகம்லாம் அப்படியே சிரிச்ச முகமாக இருக்காங்கல்ல, அவங்க மேலே கூட எவ்வளோ பழி போட்டாங்க, அதெல்லாம் அவங்க டோன்ட் கேர் பண்ணாங்கல்ல. அப்படி உங்களால் இருக்க முடியுதா? அப்படி முடியுதா? ऑर्डर करे हमें निर्माण बनना है और वायुमंडल अनुसार सोचो कहाँ तक दब कर चलेंगे, कुछ तो दिखाना चाहिए. இப்போ நீங்கள் ஆர்டர் பண்ணுறீங்க, அடுத்த குணம் வந்துட்டார. நான் பணிவாக இருக்கணுங்க, என்ன நடந்தாலும் சரி நான் பணிஞ்சு போகணும். ஏன்னா பணிவு அப்படிங்கிறது இந்த உலகத்திலே மிக உயர்ந்த குணம். பதவி உயரும் பொழுது பணிவு வரணும் அப்படின்னு சொல்கிறாங்க. அதனால் நம்மளுக்கு தெய்வீக பதவி, வைகுண்ட பதவியே கடவுள் கொடுக்க போகிறாரு. அது கிடைக்கணும்னா எவ்வளோ மேக்சிமம் பணிஞ்சு போகணுமோ அவ்வளோ மேக்சிமம் பணிஞ்சு போகணும். பணியணும்னு தான் நினைக்கிறோம். ஆனால் பணிஞ்சே போயிட்டு இருந்தா மற்றவங்க நம்மளை புரிஞ்சுக்கிறாங்களா? குனிய குனிய கொட்டுறாங்களே. இப்போ நான் பணிய என்ன பண்ணுவாங்க, இன்னும் நம்மளை என்ன பண்ணுவாங்க, சீண்டிகிட்டே இருக்கிறாங்களே. அப்போ நான் யாருன்னு காட்டணுமா வேணாமா? நான் குனிய கொட்டிக்கிட்டே இருக்கிறாங்கன்னா நான் பணிஞ்சிட்டே இருக்கணுமா? நான் இப்போ சீரணுமா வேணாமா? கியா முஜே ஹி தப்னா ஹை? ஏங்க நான் என்ன தப்பு செஞ்சேன்? நான் தான் பணிஞ்சு போகணுமா? நான் மட்டும் தான் பணிஞ்சு போகணுமா? முஜே பதல்னா ஹை. ஏதாவது சொன்னால் நீ மாறுன்றீங்க, நான் மட்டும்தான் மாறணுமா? பாபா நீங்களே சொல்லுங்கள். தப்பு செய்கிறவங்க நல்லா தானே இருக்கிறாங்க, அவங்க மாற்றிக்கூடாதா? நம்ம நேர்மையாக நடந்தால் கூட நம்ம தான் பணிஞ்சு போகணும், நம்ம தான் மாறணும். அப்படியா? கியா ஏ லவ் அவர் ஆர்டர் ஹை? இதுதான் அன்பும் சட்டமுமா? அதாவது எனக்கு மட்டும்தான் எல்லா சட்டம், மற்றவங்களுக்கெல்லாம் ஒன்றும் கிடையாது இல்லையா? தப்பு செய்கிறவங்க செஞ்சிட்டே போகிறாங்க, நல்லது செய்கிறவங்க பணிச்சிக்கிட்டே போகிறாங்க, குனிஞ்சிக்கிட்டே போகிறாங்க, திட்டு வாங்கிக்கிட்டே இருக்கிறாங்க, குனிய குட்டு வாங்கிட்டும் இருக்கிறாங்க. इसलिए विश्व के ऊपर चिल्लाने वाले दुखी आत्माओं के ऊपर रहम करने के पहले अपने ऊपर रहम करो. அப்போ நம்மளுக்கு எவ்வளோ கோபம் வரும் யோசிச்சு பாருங்க. குனிய மற்றவங்க கொட்டிக்கிட்டே இருக்கிறாங்க, நாம் குனியறது சிவனுக்காக, பணிஞ்சு போகிறது சிவனுக்காக. கடவுள் சொல்லிட்டாரு, அதனால் பணிஞ்சு போகிறோம். ஆனால் பணிய குனிய எவ்வளோ பிரச்சனை. எல்லா பழியும் நம்ம மேலே போடுறாங்க, நம்ம தலை மேலே. நாமளும் எவ்வளோ தான் தாங்கிக்கிறது அப்படின்னு தோணுதில்ல. இப்போ பாபா சொல்கிறாரு, இந்த உலகத்து மேலாம் கருணை காட்டணும், மற்றவங்க மேலே இறக்க வைங்கன்னு சொன்னேனே. முதல்ல உங்கள் மேலே இறக்க வைங்க. அப்பனா அதிகாரம் சம்பாலோ. உங்கள் மேலே முதல்ல இறக்க வைங்க, உங்கள் அதிகாரத்தை காப்பாற்றி கொள்ளுங்கள். आगे चल आपको चारों ओर आकाश देने का, वाइब्रेशन देने का, मनसा द्वारा वायुमंडल बनाने का बहुत कार्य करना है. இப்போ சின்ன விஷயம், ஒரு சாதாரண வீண் பழி போட்டாங்க, அதுக்கே இவ்வளோ பொங்கி எழுறீங்க, ஆவேசம் வருது மனசில். என்னையப்போ இப்படி சொல்லிட்டாங்கன்னு உங்களை நம்பி உலகமே இருக்குங்க. நீங்கள் உலகத்துக்கே சகாஷ் கொடுக்கணும், வைப்ரேஷன் கொடுக்கணும், மனசா மூலமாக வாயு மண்டலத்தை பரப்பணும், பாசிட்டிவ் எனர்ஜியை பரப்புகிற சேவை நீங்கள் தாங்க செய்ய போகிறீங்க. கடைசியில் உங்களை நம்பி தான் கடவுள் வந்திருக்கிறாரு. கடைசியில் செலக்ட் பண்ணதே அதுக்காக தான். இப்போ யோசிச்சு பாருங்கள், உலகத்துக்கே சகாஷ் கொடுக்கணும், வைப்ரேஷன் கொடுக்கணும், மனசா மூலமாக வாயு மண்டலத்தை பரிவர்த்தனை பண்ணணும். ஆனால் உங்களுக்கு மனசு பொங்கி எழுந்துட்டுருக்கு. பொங்கி எழுறது கோபம். நீங்கள் அமைதியை கொடுப்பீங்களா, கோபத்தை கொடுத்துருவீங்களா? पहले भी सुनाया कि अभी तक जो जहाँ तक सेवा के निमित्त है बहुत अच्छी की है और करेंगे.
ஏற்கனவே கூட சொல்லியிருக்கிறாரு, எங்கெங்கெல்லாம் சேவைக்கு நிமித்தமாக இருக்கிறாங்களோ யாரெல்லாம் ரொம்ப நல்ல சேவை பண்ணிட்டு இருக்கிறாங்க, இனிமேலும் பண்ணுவாங்க. लेकिन अभी समय प्रमाण तीव्र गति और बेहद सेवा की आवश्यकता है. ஆனால் சமய பிரமாணம் உங்களுடைய சேவை தீவிர கதியில் செல்ல வேண்டும், மேலும் எல்லைக்கு அப்பாற்பட்ட சேவையின் அவசியம் இருக்கின்றது. तो अभी पहले हर दिन को चेक करो स्वराज्य अधिकार कहाँ तक रहा. அதனால் ஒவ்வொரு நாளும் செக் பண்ணி பாருங்க, சுயராஜ்ய அதிகாரம் எது வரைக்கும் இருக்கு அப்படின்றத பாருங்க. ஆத்மா மாலிக் ஹோக்கே கர்மேந்திரியம் கோ சலாயே. ஆத்மா எஜமானனாக இருந்து கர்ம இந்திரியங்களை வழி நடத்துதான்னு பாருங்க. स्मृति स्वरूप रहे कि मैं मालिक इन साथियों से सहयोगियों से कार्य करा रहा हूँ. உங்களுக்கு ஞாபகத்தில் இருக்கணும், நான் ஆத்மா எஜமானன் இந்த சாத்திகள் துணைவர்கள் மூலமாக, அதாவது 3 ஞான இந்திரியங்கள், 5 கர்மேந்திரியங்கள், 5 புலன்கள் மூலமாக நான் காரியம் செய்து கொண்டு இருக்கின்றேனா அப்படின்றத பாருங்க. स्वरूप में नशा रहे कि स्वतः ही ये सब कर्मेंद्रियां आपके आगे जी आजूर जी हजीर स्वतः ही करेंगे. நான் ஆத்மா, ஸ்வராஜ்ய அதிகாரி ஆத்மா, இந்த நினைவில் நம்ம சதா இருந்தோம் அப்படின்னா ஒவ்வொரு கர்ம இந்திரியமும் ஜி ஹசூர் ஜி ஹாசிர் அப்படின்னு சொல்லும். மெஹனத் நஹி கர்னி படேகி. நீங்கள் எந்த விதமான கஷ்டப்பட்டு முயற்சி பண்ண வேண்டிய கடின உழைப்பு தேவைப்படாது. आज व्यर्थ संकल्प को मिटाओ, आज संस्कार को मिटाओ. இன்னைக்கு வேஸ்ட் தாட்ஸை மாத்துறேன், இன்னைக்கு என்னுடைய சன்ஸ்காரத்தில் ஒரு பரிவர்த்தனை கொண்டு வருகின்றேன். आज निर्णय शक्ति को प्रकट करो. ஒவ்வொரு நாளும் ஒன்று மேலே தான் போயிட்டுருக்கணும். இன்றைக்கி நான் நிர்ணய சக்தியை வெளிப்படுத்துகிறேன், பகுத்தறியும் சக்தியை வெளிக்கொண்டு வரேன், தீர்மானம் செய்யும் சக்தியை வெளிக்கொண்டு வருகின்றேன். एक दक से सब कर्मेंद्रिया और मन बुद्धि संस्कार जो आप चाहते हैं वह करेंगे. இப்போ ஒவ்வொரு நாளும் பயிற்சி பண்ணிகிட்டே இருந்தால் ஒரு நாள் வரும், மனம் புத்தி சுபாவம் 5 கர்மேந்திரியங்கள் எல்லாமே ராஜா சொன்னால் அடுத்த செகண்ட் ஆர்டர் படி நடக்கும். அதற்கு நீண்ட கால பயிற்சி வேண்டும். अभी कहते हैं ना बाबा चाहते तो ये है लेकिन अभी इतना नहीं हुआ है. இப்போ கூட நீங்கள் என்ன சொல்கிறீங்க? கரெக்டு, பாபா இதுதான் எங்கிட்ட விரும்புகிறாரு. என்னுடைய ஞான இந்திரியங்கள் ஆத்மாவுடைய கட்டுப்பாட்டில் இருக்கணும், கர்ம இந்திரியங்கள் மந்திரி சொல்கிறத கேட்கணும், மந்திரி ராஜா சொல்கிறத கேட்கணும். விருப்பம் அப்படி தான் இருக்குது, நல்ல விருப்பம்தான். ஆனால் ப்ராக்டிக்கலாக முடியல பாபா அப்படின்னு சொல்கிறீங்க. நான் என்ன விரும்புகிறேனோ அதே என்னால் செய்ய முடியல. फिर कहेंगे जो चाहते हैं वह हो गया सहज. ஆனால் நீங்கள் நீண்ட கால பயிற்சி, ஒவ்வொரு நாளும் ஒரு குணமாவது மாற்றணும், ஒரு அவகுணத்தை நீக்கணும், ஒரு நல்ல குணத்தை கொண்டு வரணும், ஒரு சக்தியை கொண்டுட்டு வரணும். இன்றைக்கி நான் ஃபாலோ பண்ணுறேன், இன்றைக்கி நான் எவ்வளோ சக்தியை கொண்டுட்டு வந்திருக்கேன், இதை மட்டும் செல்ஃப் செக்கிங் மட்டும் பண்ணி பாருங்கள். அப்புறம் பாருங்கள், நீங்களே சொல்வீங்க இது சகஜமானது அப்படின்னு சொல்லிட்டு. தோ சம்ஜா கியா கர்னா. இப்போ புரியுதா என்ன பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு. अपने अधिकार की सिद्धियों को कार्य में लगाओ. உங்களுக்குன்னு சில அதிகாரம் பாபா கொடுத்துருக்கிறார் இல்லையா, அந்த சித்திகளை உங்களுடைய காரியத்தில் உபயோகம் செய்யுங்கள். ஆர்டர் கரோ संस्कार को. संस्कार आपको क्यों ஆர்டர் करता? உங்களுடைய பழைய சன்ஸ்காரம் ஷார்ட் டெம்பர்னு வச்சுக்கோங்க. நீங்கள் சொல்லுங்கள், சாந்தமாக இரு, அவசரப்படாத, கோவப்படாத, டென்ஷன் ஆகாத
அப்படின்னு நீங்கள் சொல்கிறீங்க. ஆனால் சன்ஸ்காரம் உங்களுக்கு ஆர்டர் பண்ணணுமா, நீங்கள் சன்ஸ்காரத்து மேலே ஆர்டர் பண்ணணுமா? இது யோசிச்சு பாருங்க. संस्कार नहीं मिटता क्यों? टक्कन கோவம் வருது. ஏன் இன்னும் மாறல? ஏன்? बंधा हुआ है संस्कार आपके ऑर्डर में. இந்த 3 மந்திரியில ஒரு மந்திரி சன்ஸ்காரம். ராஜா சொல்றது தான் மந்திரிங்க கேட்கணும். கட்டுப்பட்டு இருக்கணும் மந்திரிங்க, ராஜா என்ன சொல்றாரோ கேட்கறதுக்கு. மாலிக் பன் லாவோ, முதல்ல ராஜா ராஜாவா நடந்துக்கணும். ராஜா சீட்டில் உட்காருங்க, மாலிக்கா இருங்க. तो औरों की सेवा के बहुत 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 आवश्यकता है. நீங்கள் மட்டும் ரெடி ஆயிட்டீங்க, பல பேர் உலகத்திற்கே நீங்கள் ரொம்ப தேவைப்படக்கூடியவர்களாக லிஸ்டில் இருக்கீங்க. நீங்கள் உங்களுக்காகவே வாழ வேணாம், உலகத்துக்காக தான் உங்களுக்கு பர்த்டே. எவ்வளோ பேருக்கு நீங்கள் நல்லது செய்கிறதுக்காக கடவுள் உங்களை தேர்ந்தெடுத்து வச்சு இருக்கிறாரு. நீங்கள் சாதாரண ஆத்மா இல்லை, மிக 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 அவசியமானவர்கள் இறை சேவையில். ये तो कुछ भी नहीं है, बहुत नाजुक समय आना ही है. இப்போ நடக்கிறதெல்லாம் ஒன்றுமே இல்லைங்க, மரண ஓலம் வரப்போகுது பாருங்க. பயங்கரமான சீன் நடக்க போகுது. ऐसे समय पर आप उड़ती कला द्वारा फरिश्ता बन चारों ओर चक्कर लगाते, जिसको शांति चाहिए, जिसको खुशी चाहिए, जिसको संतुष्टता चाहिए, फरिश्ते रूप में सकाश देने का चक्कर लगाएंगे. அந்த மரண ஓலம் நடக்கிற சமயத்தில் நீங்கள் பறக்கும் கலையின் மூலமாக ஃபரிஷ்தாவாக ஆகி நாலாபுறமும் சுற்றி வரணும். யாருக்கு அமைதி வேணுமோ அவங்களுக்கு அமைதி கொடுக்கணும், யாருக்கு குஷி வேணுமோ அவங்களுக்கு குஷி கொடுக்கணும், யாரை திருப்திப்படுத்தணுமோ அவங்களுக்கு திருப்தியை கொடுக்கணும். இந்த ஃபரிஷ்தா ரூபம் மூலமாக மற்றவர்களுக்கு சக்தியை பரப்பக்கூடிய சேவை பண்ணணும். நீங்கள் சுற்றி சுற்றி சேவை பண்ணணும் அப்படின்னு சொல்கிறார். அவருபா அனுபவ கரைங்கே, அந்த பாசிட்டிவ் எனர்ஜி நீங்கள் இப்போ கொடுக்கக்கூடிய டைம் வரும், வரப்போகுது. அப்போ உலகமே அனுபவம் பண்ணும். இப்போ நீங்கள் யாருன்னு சொன்னால் ஏற்றுக்காதவங்களும் அப்போ ஏற்றுப்பாங்க. जैसे अभी अनुभव करते हैं ना, पानी मिल गया बहुत प्यास मिटी. இப்போ அவங்களுக்கு என்ன அனுபவம் ஆகுது? எனக்கு ஒரு ட்ராப் தண்ணி கிடச்சா போதும்னு நினச்சோம், ஆனால் பாபா ஞான கடலே கொடுத்துட்டாரு, என்னுடைய தாகலாம் தணிஞ்சு போச்சு. அப்படி அனுபவம் பண்ணுறீங்க தானே? கானா மில் கயா, டென்ட்டு மில் கயா, சஹாரா மில் கயா. பாபா வீட்டுக்கு வரும், சாப்பாடு கிடைக்குது, தண்ணி கிடைக்குது, படுக்க இடம் கிடைக்குது, இறைவனின் துணை கிடைக்குது எல்லாத்துக்கும் மேலே. ऐसे अनुभव करेंगे फरिश्तों द्वारा शांति मिल गई, शक्ति मिल गई. நாளைக்கு மற்றவங்க அந்த மாதிரி அனுபவம் பண்ணுவாங்க. இந்த ஃபரிஷ்தாக்கள் மூலமாக எங்களுக்கு சக்தி கிடைச்சது, ஃபரிஷ்தாக்கள் மூலமாக எங்களுக்கு சாந்தி கிடைச்சது, खुशी கிடைச்சது. ऐसा अंतवाहक अर्थात अंतिम स्थिति, पावरफुल स्थिति आपका अंतिम वाहन बनेगा. இதுக்கு பேர் தான் அந்துவாகக்கு சரீரம். அதாவது கடைசி ஸ்டேஜ், அது பவர்ஃபுல் ஸ்டேஜாக இருக்குது. இதுதான் உங்களுடைய அந்திம வாகனமாகும். கடைசி வாகனம் என்னது? பவர்ஃபுல்லான ஆத்மா, சக்தி சொரூபமான ஆத்மா. இதுதான் உங்களுடைய வாகனமாக மாறப்போகுது. और चारों और चक्कर लगाते सबको शक्तियाँ देंगे, साधन देंगे. நாலாபுறமும் சுற்றி வருவீங்க, எல்லாருக்கும் சக்திகளை கொடுப்பீங்க, சாதனங்களை கொடுப்பீர்கள். अपना रूप सामने आता है, அந்த ரூபம் உங்கள் இப்போ கண்ணு முன்னாடி வருதா? எமர்ஜி கரோ, வரலன்னா எமர்ஜி பண்ணுங்க. कितने फरिश्ते चक्कर लगा रहे हैं,
சுற்றி சுற்றி ஃபரிஷ்தாக்கள் சுற்றி வராங்க, நிறைய ஃபரிஷ்தாக்கள். ஒரு பிரம்மா பாபா ஃபரிஷ்தா இருந்து இவ்வளோ சேவை பண்ணிட்டாரு. கடைசியில் நீங்கள் எல்லாரும் ஃபரிஷ்தா ஆக போகிறீங்க, உலகத்திற்கே நன்மை செய்ய போகிறீங்க. சகாஷ் தே ரஹே ஹேன் தப் கஹேங்கே जो आप एक गीत बजाते हो ना, शक्तियाँ आ गई, शिव शक्तियाँ आ गई. நீங்கள் ஒரு பாட்டு போடுறீங்கள்ல, சக்திகள் வந்தன புவி மீது, சிவசக்திகள் வந்தன அப்படின்னு ஒரு பாட்டு போடுறீங்கல்ல, அது நடக்குங்க. எழுதி வச்சுக்கோங்க. நீங்கள் சாதாரணமாக இருக்க மாட்டீங்க, எல்லாமே மாறும். உங்களை பார்க்கும்போது சிவசக்தியாக தான் நீங்கள் ஒரு அம்மனா மற்றவங்க கண்ணுக்கு தெரிவிங்க. शक्तियों द्वारा ही सर्वशक्तिवान स्वतः ही सिद्ध हो जाएगा. சர்வசக்திவான் உங்கள் மூலமாக தான் அவர் ப்ரூஃப் ஆக போகிறார். சிவன் சக்தி மூலமாக தான் பிரத்யட்சமாவார். சக்தி இல்லையேல் சிவன் இல்லை அப்படின்ற டைம் வரப்போகுது. இப்போ இருக்கிற டைமு சிவன் இல்லையேல் சக்தி இல்லை, பாபா இல்லாட்டி நாம இல்லை, நாளைக்கு வரும் நீ இல்லைன்னா நான் இல்லைன்னு கடவுள் சொல்ல போகிறாரு. அந்த அளவுக்கு உங்களுக்குள்ள அவ்வளோ பவர் நிறைக்க போகிறாரு. எப்படி நிறைப்பார்? நாமளும் கொஞ்சம் கோஆப்ரேஷன் பண்ணணும்ல, யோகா பண்ணணும் தானே. புருஷார்த்தம் தீவிரப்படுத்துங்க. டைமு சங்கல்பம் எதையும் வேஸ்ட் பண்ணாதீங்க. எனர்ஜி 3 வேஸ்ட் பண்ணக்கூடாது. சக்தியான் द्वारा ही सर्वशक्तिमान स्वतः ही सिद्ध हो जाएगा. சிவசக்திகள் மூலமாகத்தான் சர்வசக்திவான் தானாகவே ப்ரூஃப் ஆவார், வெளிப்படுவார். சுனா கேட்டிங்களா? जो अब तक किया जो चला पर समय प्रमाण अच्छे ते अच्छा हुआ. இது வரைக்கும் என்ன நடந்ததோ சமயப்படி எல்லாமே நல்லபடியாக நடந்திருக்கு. अब आगे और अच्छे ते अच्छा होना ही है. இதுக்கு அப்புறம் பார்க்க போகிறீங்க, ஃபஸ்ட் கிளாஸாக நடக்க போகுது. இனிமே தான் நல்லதுலேயும் நல்லது நடக்கும். அச்சா கபராத்தே தோ நஹி. அந்த லாஸ்ட் சீனை பார்த்து பயப்படாதீங்க, பயப்படல தானே. समाचार सुन के देख के घबराए ये तो कुछ नहीं है. அந்த லாஸ்ட் சீனை பார்த்து அல்லது அந்த மகா விநாசத்தோட விஷயங்களை கேள்விப்பட்டு பயந்துராதீங்க, இதெல்லாம் ஒன்றுமே கிடையாது. आपके पास सब कुछ है और यह कुछ भी नहीं है. உங்ககிட்ட எல்லாமே இருக்கு, விநாசம் ஒன்றுமே கிடையாதுங்க. நீங்கள் யார்? முதல்ல சிவசக்தி. நீங்கள் உங்களுக்கு முன்னாடி இந்த விநாசம்லாம் ஒன்றுமே கிடையாது. लेकिन फिर भी आपके भाई बहनों में भाई बहनें हैं, इसलिए इनों की सेवा करना भी अच्छा है. இருந்தாலும் உங்கள் சகோதர சகோதரிகள், உலகமே குடும்பம், அவங்க துக்கத்தில் இருக்கும்போது அவங்களுக்கு சேவை பண்ணுறது நல்ல விஷயம் தானே. अभी राज्य अधिकार अकाल तख्त में बैठे रहो. இப்போ நீங்கள் ராஜ்ய அதிகாரி ஆத்மா அகால் தக்த் அப்படின்ற சிம்மாசனத்தில் அமர்ந்து கொண்டே இருங்கள். நீச்சே ஊப்பர் நெய்யோ, மேலேயும் கீழே போயிட்டு வராதிங்க, சீட்டில் செட் ஆகுங்க. फिर देखो गवर्नमेंट को भी साक्षात्कार होगा, यही है यही है यही है. அதுக்கப்புறம் பாருங்க, இந்த கவர்மெண்ட்டுக்கு காட்சி கிடைக்கும். இவங்க தான் உலகத்தை மாற்றக்கூடியவர்கள், இவர்கள்தான் இவர்கள்தான் இவர்கள்தான். தக்து சே உத்தரோ நெய். நீங்கள் இந்த சீட்டில் இருந்து கீழே இறங்காதீங்க. சுயராட்சி அதிகாரின்ற சீட்டில் வந்து ஒரு செகண்டு கூட கீழே இறங்காதீங்க. அதிகார சோடோ நெய். உங்கள் அதிகாரத்தை நீங்கள் எந்த ஒரு காரணத்தை கொண்டும் யாருக்காகவும் விட்டு கொடுக்காதீங்க. அதிகார ஹர் சமய சலாவோ. நான் சுயராட்சி அதிகாரி, ஒவ்வொரு சமயமும் அந்த அதிகாரத்தை யூஸ் பண்ணுங்க. ராஜா சொல்கிறதான் மந்திரிங்க கேட்கணும், ராஜா சொல்கிறத தான் பிரஜைகள் கேட்கணும், ராஜா சொல்கிறது தான்
குணங்கள் கேட்கணும், சக்திகளும் கேட்கணும். நான் சொல்கிறது தான் அதுங்க கேட்கணும். अधिकार हर समय चलावो स्व पर दूसरों पर नहीं. இந்த அதிகாரத்தை உங்களுக்கு நீங்களே செலுத்துங்க, உங்க மேல செலுத்துங்க, மற்றவர்கள் மீது கிடையாது. दूसरे पर नहीं चलाना. உங்க அதிகாரத்தை மற்றவங்க கிட்ட போய் காட்டாதீங்க. अच्छा, नए नए बच्चे भी बहुत आए हैं, वृद्धि तो होना ही है. புது புது குழந்தைங்க நிறைய பேர் வந்திருக்காங்க, விருத்தி நடந்துக்கிட்டே இருக்கு. जो इस कल्प में इस बारी पहली बारी आए हैं वह हाथ उठाओ. இந்த கல்பத்தில் இந்த முறை, அதாவது முதல் முறையாக வந்திருக்கிறவங்க கொஞ்சம் கையை தூக்குங்க. अच्छा किया, हिम्मत रख के पहुँच गए तो पहुँच गए ना. தைரியம் வச்சு வந்துட்டீங்க, போகணும்னு நினச்சிங்க வந்துட்டீங்க. जो बैठ गए वह बैठ गए और हुआ कुछ भी नहीं. சிலருக்கு 2001 என்ன ஆகுமோ அப்படின்னு ஒரு பயம், அப்படியே உட்காந்துட்டாங்க. வரவங்க தைரியம் வச்சவங்க வந்துட்டாங்க. हिम्मत बहुत आवश्यक है. எல்லாத்துக்குமே தைரியம் மிகவும் அவசியமாகும். कोई भी कार्य में हिम्मत है तो समझो सफलता है. எந்த ஒரு காரியமாக இருந்தாலும் தைரியம் இருந்துச்சு அப்படின்னா புரிஞ்சுக்கோங்க, வெற்றி இருக்கின்றது. हिम्मतकम सफलताकम. इसलिए हिम्मत और निर्भय भय में नहीं आना. ये क्या हो रहा है. தைரியமா இருங்க, வெற்றி நிச்சயம். தைரியமா இருங்க, நிர்பய், யாருக்கும் பயப்படாதீங்க. எந்த ஒரு சிச்சுவேஷன்லையும் யாருக்கும் நீங்கள் பயப்படக்கூடாது. என்ன நடக்குமோ பயப்படாதீங்க. मर रहा है कोई तो वो मर रहा है, भय आपको आ रहा है. निर्भय. உங்களை சுற்றி எல்லாம் இறந்துக்கிட்டே இருக்கிறாங்க, ஆனாலும் நீங்கள் பயமற்று இருங்கள். ठीक है, उसको शांति का सहयोग दो. அவங்களுக்கு இறந்து போகிறாங்கல்ல, அவங்களுக்கு அமைதியினுடைய சகயோகத்தை கொடுங்க. उस आत्मा को रहम दिल की भावना से सहयोग दो. அந்த ஆத்மாக்களுக்கு இரக்க உள்ளம் அப்படிங்கிற பாவனையின் மூலமாக சகயோகம் கொடுங்க. பயமே நெய் ஆவோ. என்ன ஒரு சூழ்நிலையிலும் பயப்படாதீங்க. பய சப்சே படே தே படா பூத் ஹை. எல்லாத்த விட மிக பெரிய பூதம் பயம்தான். और भूत निकल सकते हैं, भय का भूत बहुत मुश्किल निकलता है. மற்ற பூதெல்லாம் சீக்கிரம் போயிடும், ஆனால் இந்த பயன்ற பூதம் அவ்வளோ சீக்கிரம் போகாது. किसी भी बात का भय सिर्फ मरने वालों का भय नहीं, कई बातों का भय होता है. பல விஷயங்களுக்கு பயம் இருக்கு, வெறும் மரண பயம் மட்டும் கிடையாது. பயங்கள் பலவிதம், லிஸ்ட் எடுக்கலாமா? ஏகப்பட்ட பயங்கள் இருக்கு. जो अनेक प्रकार के भय हैं, अपनी कमजोरी के कारण भी भय होता है. சில சமயம் நாம் வீக்காக இருக்கிறோமே அப்படின்னு நினச்சி கூட ஒரு பயம் வருமா. இந்த எக்ஸாமினேஷன் ஃபியர்னு சொல்லுவாங்க. சரியாக படிக்கலைன்னா குழந்தைங்களுக்கே பயம் வருது எக்ஸாமை பார்த்து. இப்போ நாம் சரியாக புருஷார்த்தம் பண்ணலைன்னா அது ஒரு பயம் வருமல்ல. அதை லாஸ்ட்டு சீனில் எல்லாரும் படிச்சுட்டாங்க, எல்லாரும் புருஷார்த்தம் பண்ணிட்டாங்க, எல்லாரும் யோகி ஆயிட்டாங்க, இப்போ ஃபரிஷ்தா ஆயிட்டாங்க, நம்ம இப்படியே இருக்கிறோமே, அது ஒரு பயம் கூட வரும்ல. அதனால ஒழுங்காக புருஷார்த்தம் பண்ணுங்க, பயப்படாதீங்க. उन सब में निर्भय बनने का जो सहज साधन है वह है सदा साफ दिल सच्ची दिल. அதனால் என்ன நடந்தாலும் நிர்பய ஆத்மா ஆகணும்னா நம்மளுடைய உள்ளம் சுத்தமாக இருக்கணும், உண்மையாக இருக்கணும், நம்ம ஹானஸ்டியாக இருக்கணும். அப்போ நம்மளுக்கு பயம் வராது. தப்பு செய்கிறவங்க தான் பயப்படுவாங்க. அவங்க நல்லது செய்கிறவங்க யாருக்கு பயப்படணும்? யாருக்கும் பயப்படணும் அவசியம் இல்லை. तो भय कभी नहीं आएगा. ஒரு பொழுதும் யாருக்கும் பயப்படக்கூடாது. जरूर कोई दिल में बात समाई हुई होती है जिससे भय होता है. மனசில் என்ன ஆகுமோ ஏதோ ஒரு விஷயம் இருந்தால் தான் பயம் வரும். எந்த விஷயமும் இல்லாட்டி பயமே இருக்காது.
साफ दिल सच्चे दिल तो साहब राजी और सर्व भी राजी. யாரோடைய உள்ளம் சுத்தமாக இருக்கோ, ஹானஸ்டியாக இருக்காங்களோ, நேர்மையான சத்தியவாதியாக இருக்கிறாங்களோ அவங்கள பார்த்து கடவுளும் திருப்திப்படுத்துகிறாரு, மேலும் கடவுளும் திருப்தி அடைகிறாரு, மேலும் உலகமே திருப்தி அடையும் அவர்களை பார்த்து. अच्छा, नए नए आने वाले बच्चों को नए जीवन में परमात्मा भाग्य को प्राप्त करने के मुबारक हो. புதுசு புதுசாக வரக்கூடிய ஆத்மாக்களுக்கு புதிய வாழ்க்கையில் பரமாத்மாவின் பாக்கியத்தை பிராப்தி செய்வதற்கான வாழ்த்துக்கள். अच्छा, फॉरेन के भी बहुत आए हैं. फॉरेन ग्रुप हाथ उठाओ. करीब 700 आए हैं, भले पधारो. வெல்கம். ஃபாரின் குரூப்லாம் கை தூக்க சொல்கிறாரு. 700 பேர் வந்திருக்காங்க, நல்ல விஷயம், வெல்கம் அப்படின்னு சொல்கிறாரு, வரவேற்கிறாரு. மகாராஷ்டிரா ஆந்திர பிரதேஷ்க்கு சேவா. மகாராஷ்டிரா மற்றும் ஆந்திர பிரதேஷனுடைய சேவா இந்த டர்னில். மகாராஷ்டிரா வாலே ஹாத் உட்டாவோ. 4000 ஆயே हैं. மகாராஷ்டிரத்தை சார்ந்தவங்களாம் கை தூக்க சொல்கிறாரு. 4000 பேர் வந்திருக்காங்க. तो 4000 को 4 பதம் பார் முபாரக் ஹோ. 4000 பேருக்கு 4 கோடி மடங்கு வாழ்த்துக்களை சொல்கிறாரு. अच्छा किया. हर ग्रुप के अपनी अपनी सेवा की शोभा है. நல்லா சேவா பண்ணிங்க. ஒரு குரூப்லேயும் ஒரு ஜோனும் நல்லா தான் சேவா பண்ணுறாங்க. क्योंकि सेवा के पहले तो परिवार के सामने नज़दीक आने का गोल्डन चांस मिलता है. இந்த சேவையில் தான் பரிவாரத்தோட நெருங்கிய சம்பந்தத்தில் வரக்கூடிய கோல்டன் சான்ஸ் கிடைக்குது. சான்ஸ் மில்தா ஹைனா, சான்ஸ் கிடைக்குது தானே. नहीं तो कौन पूछेगा महाराष्ट्र है या आंध्रा है. இல்லாட்டி யார் கேட்க போகிறாங்க மகாராஷ்டிராவா இல்லை ஆந்திராவான்னு. சேவை பண்ணதுனால தானே வெளியில் வரீங்க. लेकिन विशेष सेवा का चांस लेने से परिवार के दादियों के दादाओं के सामने आते हैं. இந்த விசேஷமான சேவை பண்ணுறதுனால பரிவாரம், தாதா தாதிங்க எல்லாருக்கும் கூட வரீங்க. और खुशी भी होती है. क्यों खुशी होती है, कारण क्या है. மேலும் குஷியும் அதிகமாக ஏற்படுது. இங்கே வந்து சேவை பண்ணால் ஏன் குஷி வருது தெரியுமா? காரணம் என்ன? देखो सेंटर पर सेवा करते हो कितनों की. சென்டரில் கூட நீங்கள் சேவா பண்ணுறீங்க. எவ்வளோ பேருக்கு சேவா பண்ணுவீங்க? चलो ज़्यादा में ज़्यादा 50-100. और यहाँ जब सेवा करते हो तो हज़ारों की सेवा करते हो. இப்போ சென்டரில் ஒரு 50 பேருக்கு ஒரு 100 பேருக்கு சேவை பண்ணுவீங்க. ஆனால் இங்கே ஆயிரக்கணக்கில் எல்லாம் சேவா பண்ணுறீங்க. और हज़ारों की सेवा के रिटर्न में जो सबकी दुआएं मिलती है ना. மேலும் இந்த ஆயிரக்கணக்கான நீங்கள் பண்ணுற சேவைக்கான ரிட்டர்ன் உங்களுக்கு எல்லாரோடைய ஆசீர்வாதம் கிடைக்குது. எவ்வளோ பெரிய விஷயம். ஆயிரக்கணக்கில் ஆசீர்வாதம் கிடைக்குது. பகுத் அச்சி சேவாக்கி, பகுத் அச்சி சேவாக்கி. எல்லாரும் சொல்கிறாங்க எல்லா டிபார்ட்மெண்ட்டும் நல்லா சேவா பண்ணுறாங்க, நல்லா சேவா பண்ணுறாங்க, நல்லா சேவா பண்ணுறாங்கன்னு சொல்கிறாங்க. ये दुआएं निकलती है ना, இது வந்து ब्लेसिंग्स, आशीर्वादम. ये दुआएं एक तो वर्तमान समय में खुशी दिलाती है. இந்த ஆசீர்வாதம் நிகழ்காலத்தில் குஷியை கொடுக்கின்றது. और दूसरा जमा भी होती है. மேலும் இது வந்து உங்களுக்கு சேமிப்பு கணக்குலையும் சேமிப்பாகுது. डबल फायदा है. इसलिए जिन्होंने सेवा की तो सेवा का मेवा खुशी भी मिली. அதனால் யாரெல்லாம் சேவா பண்ணிங்களோ அந்த சேவைக்கான பரிசு குஷி உங்களுக்கு கிடச்சிருக்கோம். அவர் ஜமாக்கா காத்தா பி ஜமா ஹுவா. மேலும் புண்ணியத்தினுடைய கணக்கும் சேமிப்பாயிருக்கும். டபுள் ஃபாய்தா
हो गया ना அப்போ இரட்டை சேமிப்பு ஆயிருக்கு தானே. अभी मेजॉरिटी सब जोन अच्छा सीख भी गए हैं, अभ्यास हो गए हैं. இப்போ மெஜாரிட்டி எல்லா ஜோனும் நல்லா கற்றுக்கிட்டீங்க. எல்லா ஜோனுமே நல்ல பயிற்சி வந்துருச்சு இப்போ உங்களுக்கு. அச்சா கியா முபாரக் ஹை, நல்லா பண்ணுறீங்க சேவா, அதனால் வாழ்த்துக்கள். 100 குமாரியோं का समर्पण है. 100 கன்னியாசு சரண்டர் ஆகுறாங்க 2001. अच्छा 100 குமாரியாं ஊட்டோ சபி தேக்கோ. அந்த 100 குமாரி சேர்ந்துக்கோங்க, எல்லாரும் பாருங்க. ஜஹாம் பி டிவி ஹே வஹான் திக்காவோ, எங்கெல்லாம் டிவி இருக்கோ அங்கெல்லாம் காட்டுங்க அந்த 100 கன்னியாசை. அச்சா ஹை வைசே தோ சமர்ப்பண் தோ ஹை ஹி. நம்ம எல்லாருமே ஆக்சுவலாக சமர்ப்பணமானவர்கள் தான் மனசால. लेकिन समर्पण का पक्का स्टाम्प लगना है. ஆனால் இந்த மாதிரி சம்மான் சம்மோரெல்லாம் பண்ணுறாங்களே, அப்போ பக்கா ஸ்டாம்ப்பு சரண்டர் ஆகிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஏன் ஆல்மேட்டி கவர்மெண்ட்டுக்கா ஸ்டாம்ப்பு மிட்டு நெய் சக்கேக்கா. இது வந்து ஆல்மேட்டி அத்தாரிட்டியோட கவர்மெண்ட்டோடைய ஸ்டாம்ப்பு. இது வந்து உங்களை விட்டு நீங்கவே நீங்காது. இது பக்கா ஆயிடுச்சு. பக்கா ஹைனா பக்கா தானே. பக்கா பக்கா பாப்பா 3 முறை கேட்குறாரு. பக்காவா சரண்டர் ஆயிட்டீங்களா பாப்பாவுக்காக? जो समझते हैं बहुत 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 पक्का है वह ऐसा हाथीला वो. யார் நினைக்கிறீங்க ரொம்ப 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 பக்காவாக இருப்பேன் பாப்பா அப்படின்னு நினைக்கிறவங்களாம் இப்படி கை காட்டுங்க. பகுத்து பக்கா, ரொம்ப பக்காவாக இருப்பேன் பாபா சமர்ப்பண வாழ்க்கையில். महाराष्ट्र है, कोई महानता तो दिखाएंगे ना. மகாராஷ்டிராலேருந்து வந்திருக்கீங்க, ஒரு மகான் தன்மையை அப்படி வெளிப்படுத்துங்க. बहुत अच्छा. बाप दादा के तरफ से बहुत बहुत अरब करब बार मुबारक हो, बधाई हो. ரொம்ப நல்லது. பாப் தாதா அவர் தரப்பிலிருந்து பல கோடி மடங்கு வாழ்த்துக்கள், கோடான கோடி மடங்கு வாழ்த்துக்கள், வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள். अच्छा நல்லது. अभी 1 सेकंड में फरिश्ता बन विशेष. जहाँ ये अर्थक्वेक हुई है उन चारों तरफ फरिश्ता बन उड़ती कला द्वारा शांति शक्ति और संतुष्टता की सकाश फैला के आवो. இப்போ என்ன பண்ணுறீங்க, இந்த எர்த்துக்குவேக்கு வந்திருக்குல்ல, அந்த காலத்தில் பூச்சில் எர்த்துக்குவேக் வந்துச்சு, அது மாதிரி இப்போ இந்த வயநாடில் எர்த்துக்குவேக் வந்திருக்குல்ல, நிலச்சரிவு. இப்போ என்ன பண்ணுறீங்க, 1 செகண்டில் அந்த இடத்துக்கு போங்க. ஃபரிஷ்தாவா சூக்ஷ்ம சரீரம் மூலமாக போயிட்டு அங்கே இருக்கிற ஆத்மாக்களுக்கெல்லாம் சாந்தி சக்தி திருப்தி அப்படின்ற சக்தியை பரப்பிட்டு வாங்க. சக்கரை லகாக்கர் ஆவோ 1 செகண்டுமே, 1 செகண்டில் அந்த வயநாடு போங்க. இப்போ ரீசண்டாக எர்த்குவேக் நடந்த இடம். சப்கே சப் சக்கரை லகாக்கே ஆகும். எங்கெல்லாம் எர்த்குவேக் நடந்துச்சு, எங்கெல்லாம் வந்து மக்கள் கஷ்டத்தில் இருக்காங்க, ஒரு ரவுண்ட் அடிச்சுட்டு வாங்க, எந்திரிங்க. எண்ணங்களால் ஃபரிஷ்தா ஆகிடுங்க. ஃபரிஷ்தா ஆகிட்டு இப்போ 1 நிமிஷம் அந்த எர்த்குவேக்கில் உயிரிழந்த அத்தனை ஆத்மாக்களுக்கும் அமைதியின் சக்தியையும் ஆழ்ந்த அமைதியையும் அன்பு சக்தி திருப்தி எல்லாத்தையும் கொடுங்க. நல்லது. अच्छा चारों ओर के देश और विदेश के फरिश्ते रूप में विराजमान. நாலாபுறமும் உள்ள உள்நாடு மற்றும் வெளிநாட்டில் ஃபரிஷ்தா ரூபத்தில் வீற்றிருக்கக்கூடிய ஸ்வ அதிகாரி பச்சோங்கோ சுய அதிகாரி குழந்தைகளுக்கு சதா லவ் और ला से अपने सहयोगी
எப்பொழுதும் அன்பு மற்றும் சட்டத்தின் மூலமாக தன்னுடைய சகயோகி சூக்ஷம் வ ஸ்தூல் சகயோகி சாத்தியோங்கோ, சூக்ஷம் மற்றும் ஸ்தூலமான சகயோகி யாரு? சூக்ஷம சகயோகி மனம் புத்தி சுபாவம், ஸ்தூலமான சகயோகி ஐம்புலன்கள். இவங்க எல்லாருக்கும் சதா பாப் தாதா துவாரா பிராப்த் ருஹானி சாதனோங்கோ, மேலும் பாப் தாதா மூலமாக பிராப்தம் அடைந்துள்ள ஆன்மீக சாதனங்களுக்கு எவரெடி பனானே வாலே, எல்லாத்துக்கும் ரெடியாக இருக்கணும். இப்போ கூட கிளம்பி சக்காஷ் கொடுக்க சொன்னால் கிளம்பி போயிட்டு வந்தீங்கல்ல, அந்த மாதிரி. मैं आत्मा राजा बन राज्य अधिकार का अनुभव करने वाले, நான் ஆத்மா ராஜா ஆயிட்டு ராஜ்ய அதிகாரத்தை அனுபவம் செய்யக்கூடிய सदा उड़ती कला द्वारा फरिश्ता रूप से चारों ओर सकाश देने वाले शक्ति स्वरूप आत्माओं को, सदा பறக்கும் கலையின் மூலமாக ஃபரிஷ்தா ரூபத்தில் நாலாபுறமும் சக்தியை கொடுக்கக்கூடிய சக்தி स्वरूपமான ஆத்மாக்களுக்கு सदा साफ दिल सच्ची दिल द्वारा निर्भय निराकारी स्थिति में अनुभव करने वाले विश्व कल्याणी विश्व परिवर्तक आत्माओं को, உண்மையான உள்ளம், சுத்தமான உள்ளம், நேர்மையான உள்ளத்தின் மூலமாக பயமற்றவர்களாக இருந்து நிராகாரி ஸ்திதியை அனுபவம் செய்யக்கூடிய உலக நன்மையாளர், உலக பரிவர்த்தனை செய்யக்கூடிய ஆத்மாக்களுக்கு பாப் தாதா கா யாத் பியார் और நமஸ்தே, பாப் தாதாவின் அன்பு நினைவுகள் மற்றும் நமஸ்காரம். தாதியோं से, பாபா தாதிங்களை சந்திக்கிறார். आप सबको खुशी हो रही है ना? हमारे निमित्त दादियाँ दादे सामने आए हैं तो खुशी है ना? உங்கள் எல்லாருக்கும் சந்தோஷம் தானே? நம்ம நிமித்த தாதிகள் தாதாக்கள்லாம் பக்கத்தில் வரும்போது எல்லாரும் ஒன்றா இருக்கும்போது சந்தோஷம் தானே? कि आप भी आने चाहते हैं और ही सामने अच्छा है, எல்லாருமே முன்னாடி வரணும் பாபாவுக்கு முன்பாக அப்படின்னு நினைக்கிறாங்க. நல்ல விஷயந்தான். सामने वालों को ज़्यादा देखते हैं, பக்கத்தில் இருக்கிறவங்கள பாபா ரொம்ப நேரம் பார்க்குறாரு. यहाँ तो ऐसा करना पड़ेगा, और सामने वालों को तो बार बार देख रहे हैं. இங்கே நம்ம பாபாவுக்கு முன்னாடி யார் ஸ்டேஜில் இருக்கிறாங்களோ அவங்கள பாபா அடிக்கடி பார்த்துட்டு தான் இருக்கிறாரு. அச்சா ஜெகதீஷ் பாய் சே, ஜெகதீஷ் பாய் வந்திருக்கிறாரு. அவரை பார்த்து பாபா கேட்குறாரு, சபி டீக் है, எல்லாம் சரியாக இருக்கா? सबसे अच्छी बात है अपने को शरीर सहित बाप के हवाले कर दिया. ஒரு நல்ல விஷயம், சரீர சகிதமாக உன்னையே நீ அர்ப்பணம் பண்ணிட்ட பாபாவுக்காக. वैसे तो बाप को अपना सब दे दिया. பாபா இந்த உடல் மனம் பொருள் எல்லாம் உன்னோட இதுன்னு ஏற்கனவே கொடுத்தாச்சு. दे दिया है ना कि देना है, ஏற்கனவே கொடுத்தாச்சா இல்லை இனிமேல் தான் கொடுக்கணுமான்னு கேட்குறாரு. आप लोगों ने निमित्त आत्माओं ने तो दिया है, நீங்களாம் நிமித்த ஆத்மாக்கள், நீங்கள் மனசால உடல் மனம் பொருள் எல்லாம் ஈஸ்வர அர்ப்பணம்னு பண்ணவங்க. तब आपको साकार रूप में ஃபாலோ कर रहे हैं, அதனால தான் உங்களை சாக்கார ரூபத்தில் மற்றவர்கள் உங்களை பார்த்து ஃபாலோ பண்ணுறாங்க. साकार रूप में महारथियों का देख सबको शक्ति मिलती है. சாக்கார ரூபத்தில் மகாரதிகளை பார்க்கும் பொழுது எல்லாருக்கும் சக்தி கிடைக்குது. तो ये सारा ग्रुप क्या है? शक्ति का स्रोत है. दादी जानकी कह रही है चलाने वाला बहुत रमजबाज है. அப்போ ஜானகி தாதி சொல்கிறாங்க, எங்களெல்லாம் வழி நடத்தக்கூடியவர் மிக சிறந்தவராக இருக்கிறாரு. तो इतनी वृत्ति कैसे होगी? அப்படி இருக்கிறதுனால தானே இவ்வளோ விருத்தியாச்சு. बाप कहते हैं चलने वाले भी बाप से ज़्यादा चतुर सुजान है. பாபா புத்திசாலி சக்திசாலினா வழி நடத்துகிறவர், அவர் வழிப்படி நடக்கிறவங்களும்
புத்திசாலியாக தானே இருக்கிறீங்க அப்படின்னு சொல்கிறாரு. अच्छा सभी सदा एक शब्द दिल से गाते रहते मेरा बाबा. எல்லாரும் ஒரு வார்த்தையே உள்ளபூர்வமாக பாடுறாங்க. அந்த வார்த்தை மேரா பாபா. ये गीत गाना सबको आता है ना. இந்த பாட்டு பாடுறது எல்லாருக்கும் வருது தானே. மேரா பாபா ये गीत गाना आता है. மேரா பாபா மேரா பாபா. இந்த பாட்டு பாட வருதா? சகஜம் ஏன்னா ஈஸியாக தானே இருக்குது. மேரா கஹா அவர் அப்பனா பனா லியா. மேரா பாபான்னு சொன்னீங்களே, பாபா உங்களுக்கு சொந்தமாயிட்டாரு. பாப்பு कहते हैं बच्चे बाप से भी होशियार है. பாபா சொல்கிறாரு, பாபா அதி புத்திசாலி நம்ம எல்லாருக்கும் தெரியும். அவர் சொல்கிறாரு, குழந்தைங்க என்னோட புத்திசாலிங்க அப்படின்னு சொல்கிறாரு. கைசே எப்படிங்க? கடவுள் தான் புத்திசாலி. புத்திவானுக்கெல்லாம் புத்திவான், சக்திவானுக்கெல்லாம் சக்திவான், குணவானுக்கெல்லாம் குணவான். அவர் சொல்கிறாரு, குழந்தைங்க என்னோட புத்திசாலி. எப்படி? क्यों? ये भगवान को बांध लिया. கடவுளே அன்புன்ற கயிறுனால கட்டி போட்டுட்டீங்களே, அப்போ என்னோட நீங்கள் சக்திசாலி தானே. दादी जानकी से बांधा है ना, तो बांधने वाले शक्तिशाली है हुए या बंधने वाला. இப்போ சொல்லுங்க, கட்டி போட்டிங்களே அன்புன்ற கயிறுனால கடவுளை, இப்போ கடவுள் சக்திசாலியா நீங்கள் சக்திசாலியா? கட்டுப்பட்டவர் சக்திசாலியா, கட்டி போட்டவங்க சக்திசாலியா? कौन शक्तिशाली हुए? யாருங்க சக்திசாலி? यार அது शक्तिशाली? बांधने वाले ने सिर्फ तरीका आपको सुना दिया कि ऐसा बांधो तो बंध जाऊंगा. கட்டப்படக்கூடியவர் சொல்கிறாரு, நீங்கள் அன்புன்ற கயிறில் கட்டினீங்கன்னா நான் கட்டுப்பட்டுருவேன். நீங்கள் கட்டிட்டீங்க, நானும் கட்டுப்பட்டுட்டேன், அவ்வளோதான், முடிஞ்சிருச்சு. अच्छा ओम शांति. मीठे मीठे सिकीलते बच्चों प्रति माता पिता बाप दादा का याद प्यार और गुड मॉर्निंग. रूहानी बाप की रूहानी बच्चों को नमस्ते. हम रूहानी बच्चों के रूहानी बाप को नमस्ते. वरदान. बच्चों को निमित्त समझ, स्वयं को निमित्त समझ, व्यर्थ संकल्प व व्यर्थ वृत्ति से मुक्त रहने वाले. தன்னை தானே நிமித்த இன்ஸ்ட்ருமெண்ட், ஒரு கருவி என புரிந்து கொண்டு வீணான எண்ணங்கள் மற்றும் வீணான விருத்தியிலிருந்து உள் உணர்விலிருந்து முக்தி அடையக்கூடிய விஸ்வ கல்யாண்காரி பவ, உலக நன்மையாளர் ஆகுக. மே விஸ்வ கல்யாண் கே காரிய அர்த்த நிமித்தகும். நான் உலக நன்மைக்கான காரியத்தில் நிமித்தமாக இருக்கின்றேன். இஸ் जिम्मेवारी की स्मृति में रहो तो कभी भी किसी के प्रति व अपने प्रति व्यर्थ संकल्प व व्यर्थ वृत्ति नहीं हो सकती. இந்த ஒரு பொறுப்புணர்வில் நீங்கள் இருந்தீங்கன்னா ஒரு பொழுதும் யாருக்காகவும் யாரின் மீதும் வீணான எண்ணங்களோ அல்லது வீணான உள் உணர்வோ போகாது. நான் உலக நன்மைக்காக கடவுள் என்னை செலக்ட் பண்ணியிருக்கிறாரு, நம்மளோட பொறுப்பை நம்ம உணர்ந்தோம்னா வேஸ்ட் தாட்ஸ் வராது. பொறுப்பில்லாத இருக்கிற பசங்க தான் ஊர் சுற்றிக்கிட்டு இருப்பாங்க லௌகீகத்தில், இல்லையா? பொறுப்பே இல்லைன்னா ஜாலியாக ஊர் சுற்றிக்கிட்டு இருப்பாங்க. உங்களை நம்பி உலகமே இருக்குங்க, எவ்வளோ பெரிய பொறுப்பு இருக்குது. அதனால் உங்கள் மனசு புத்தி கூட ஊர் சுற்றக்கூடாது. ஒழுங்காக கான்சன்ட்ரேஷனோட யோகா பண்ணுங்கள். जिम्मेवार आत्माएं एक भी अकल्याणकारी संकल्प नहीं कर सकते. உங்களை நம்பி உலகத்தையே மாற்றணும்னு நான் வந்திருக்கேன். பொறுப்பான ஆத்மாக்கள் ஒரு தாட்டு கூட நெகட்டிவ் நினைக்கக்கூடாது.
பொறுப்புணர்வோடு இருக்கக்கூடிய ஆத்மாக்கள் ஒரு சங்கல்பம் கூட ஆக்கல்யான் தீமையான எண்ணங்களை ஒன்று கூட நினைக்கக்கூடாது. ஏக்கு செகண்ட் பி வியர்த்து விருத்தி நெய் பனா சக்தே. நெகட்டிவ் விடுங்க, வேஸ்ட்டு கூட நினைக்கக்கூடாது. யார் உங்களுக்கு ரைட்ஸ் கொடுத்தாங்க வேஸ்ட் தாட்ஸ் நினைக்கிறதுக்கு? உங்களை நம்பி உலகம் இருக்குது, வினாசம் நெருங்கிட்டு இருக்கு. உலகத்துக்கே நீங்கள் சேவை பண்ணணும். பயங்கரமான சூழ்நிலை வரப்போகுது. இப்போ நீங்கள் வேஸ்ட் பண்ணிட்டீங்கன்னா, யோகா பண்ணாமல் உங்களோட டைம், எனர்ஜி, சங்கல்பத்தை பின்னாடி யார் உங்களை மற்றவங்களுக்கு உங்களை நம்பி நான் வந்திருக்கேன். நீங்கள் உலகத்துக்கு நன்மை செய்யணும். இந்த தான் ஒரு அருமையான வாய்ப்பு. இந்த சமயத்தை வேஸ்ட் பண்ணாதீங்க. क्योंकि उनकी वृत्ति से वायुमंडल का परिवर्तन होना है. உங்களுடைய உள் உணர்வு மூலமாக தான், உங்களுடைய விருத்தி மூலமாக, உங்களுடைய மனோநிலையின் மூலமாக அங்கிருந்து வரக்கூடிய அதிர்வலைகள், வைப்ரேஷன் இந்த வாயு மண்டலத்தை மாற்றப் போகின்றது. इसलिए सर्व के प्रति उनकी शुभ भावना, शुभ कामना स्वतः रहती है. எல்லாரும் நல்லா இருக்கணும்னு நினைங்க. உலகமே நல்லா இருக்கணும். எல்லாரும் சந்தோஷமாக இருக்கட்டும். அனைவரும் அனைத்தும் பெற வேண்டும். யான் பெற்ற இன்பம் பெருக இவ்வையகம். இது மட்டுமே உங்களோட எண்ணமாக இருக்கட்டும். ஸ்லோகன். अज्ञान की शक्ति क्रोध है और ज्ञान की शक्ति शांति है. அறியாமையின் சக்தி கோபமாகும், ஞானத்தின் சக்தி அமைதியாகும். யார் உங்களை என்ன சொன்னாலும் அமைதியாக இருங்க. பொறுத்தவர் பூமி ஆழ்வார். பொறுமையாக இருங்க, அமைதியாக இருங்க. இன்றைய அவ்வியக்த இஷாரா. जब मरजीवा बने, नया जन्म नए संस्कारों को धारण किया, तो पुराना संस्कार रूपी वस्त्रों से प्रीत क्यों? எப்போ நீங்கள் மறுபிறவி எடுத்துட்டீங்களோ, புதிய பிறவி புதிய சன்ஸ்காரத்தை தாரணை செய்து விட்டீர்களோ, அதன் பிறகு பழைய சன்ஸ்காரம் அப்படின்ற ட்ரெஸ் மேலே, ஏங்க கிழிஞ்சி போன ட்ரெஸ்ஸுங்க அது மேலே எதுக்கு உங்களுக்கு அன்பு வருது? जो चीज बाप को प्रिय नहीं वो बच्चों को क्यों? பாபாவுக்கு எந்த பொருளை பிடிக்கலையோ அது உங்களுக்கு ஏன் பிடிச்சிருக்கு? பாபாவுக்கு கோவப்படுறது பிடிக்காது. 5 விகாரமே பிடிக்காதுங்க. உங்களுக்கு பிடிக்கலாமா? சத்தியமாக சொல்லுங்கள். உங்களுக்கு பாபா மேலே உண்மையான அன்பு இருந்துச்சுன்னா, பாபாவுக்கு எது பிடிக்கலையோ அது எனக்கு பிடிக்கக்கூடாது. इसलिए प्रीत बुद्धि बन अंदर की कमजोरी, कर्म, कमी, निर्बलता और कोमलता के पुराने खाते को सदा काल के लिए समाप्त कर विजयी बनो. அதனால் அன்பான புத்தி உடையவர்களாகி உள்ளுக்குள்ளே செக் பண்ணுங்க. பாபாவுக்கு எது பிடிக்கலையோ முதல்ல 5 விகாரம் பிடிக்காது. நீங்கள் பலவீனமாக உங்களை நினைக்கிறதும் கடவுளுக்கு பிடிக்காது. உங்களுக்கு ஏதாவது குணங்களில் குறைபாடுகள் இருந்தால் அதுவும் பிடிக்கல. அப்புறம் பலமற்று இருக்கிறதும் பிடிக்கல. தொட்டார் சினிங்கியா ஃபீலிங்ஸில் நீங்கள் அடிக்கடி வரதை பார்க்குறேன். ஃபேஸ் அடிக்கடி அப்படியே வாடி வதங்கி போகுது. கொஞ்சம் சதா காலத்துக்கு இது எல்லாத்தையும் விடை கொடுத்து அமுச்சிடுங்க. ரத்தன் ஜடித்து சோலே கோ சோடு, ஜடு ஜடி பூத்து சோலே சே பிரீத் நெய் ரக்கோ. உங்களுக்கு அடுத்து கிடைக்கக்கூடிய அந்த ட்ரெஸ்ஸை பாருங்கள். அடுத்த பிறவி வைரமும் வைடூரியமும் நிறைஞ்ச ஒரு ட்ரெஸ்ஸு. இது இத்து போன ட்ரெஸ்ஸு, இந்த உடம்புன்ற ட்ரெஸ்ஸு. இது மேலே அன்பு வைக்காதீங்க. இது கூட கடவுளுக்கு பிடிக்கலையா, பாடி கான்ஷியஸ் கூட. அதனால் விட்டுருங்க. எதெல்லாம் சிவனுக்கு பிடிக்கலையோ அதெல்லாம் எனக்கு பிடிக்கக்கூடாது. இதுதான் அன்பின் அடையாளம். சரிங்களா? நல்லது. ஓம் சாந்தி.